சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்து வரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள், வீட்டு கூட்டங்கள், அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன. உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜெபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், செல் 9360383940. நாம் இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திற்கு கூடி வர அவர் தந்த கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, தயவுகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். மறுபடியும் உங்களை எல்லாம் இந்த ஊழியத்தினூடாக ஆலயத்தில் சந்திப்பதில், ஆராதனையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த ஓய்வு நாளிலே கூட அவரை துதிக்கும்படி, தேடும்படியாக, அவரை ஸ்தோத்திரிக்கும்படியாக நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் நேற்றுக்கு இருந்தவர்கள் இன்று இருக்கிறார்களா என்றால் விசாரித்தால் தான் தெரியும். பல துக்கங்கள், பல செய்திகள். ஆனாலும் அவரை நம்பினோர் பேறு பெற்றோராக, அசையாத சியோன் மலை போல உறுதியுடன் இருக்கிறவர்களாக நம்மை தேவன் இருக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் இந்த கால வேளையிலே அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து நாம் இந்த ஆராதனை துவக்கலாம். ஜெபத்தோடு கூட கடந்து வருகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க, வார்த்தைகளை சொல்ல பலன் தர, பாடல்களை பாட பலன் தர நாம் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளாலே நம்மை தேவனுக்குள்ளாக அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்பாவும் மேகாவும் ஆனவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இன்றைக்கும் எங்களுக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வானாதி வானங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வானம் என்னது சிங்காசனம், பூமி உமது பாதப்படிகள் என்று சொல்கிற வார்த்தைக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இன்றைக்கு முற்பிதாக்களுக்கு மாத்திரமல்ல எங்களுக்கும் தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்கள் கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கருத்தாய் விசாரிக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கரம் பற்றி நடத்துகிற கர்த்தராக இருக்கிறீரே, அதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய காரண்ய கரத்தினால் இன்று வரைக்கும் எங்களை நடத்தி இருக்கிறீரே, அதற்காய் கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி அன்பே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காயப்பட்ட கரமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த நல்ல ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் ஆண்டவரே எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் பணியாளர்களுக்கு கொடுத்திருக்கிற உம்முடைய கிருபைகள், இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இதுவரை எங்களை நடத்தின கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இனியும் எங்களை நடத்த போகிற கிருபைக்காக கூட அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்று சொல்கிற வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நித்தம் நடத்துகிற தேவனாக ஆண்டவரே நீர் இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் எலும்புகள் எல்லாம் பலகீனப்படும் போது ஆண்டவரே உம்முடைய நினமுள்ள கரங்களினால் நித்தம் நடத்துகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் அடைக்கலமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் அன்பே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்கள் ஆறுதலே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா.
எங்கள் சாரோனின் ரோஜாவே மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, எங்கள் அழகில் சிறந்தவரே மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம், இயேசுவே மை ஸ்தோத்தரிக்கிறோம், பிதாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை இப்பொழுது உங்களுக்கு மத்தியிலே நாங்கள் செலுத்தும் போது, உம்முடைய ஆலயத்திலே கூடி செலுத்தும் போது நீர் மகிமைப்படுகிறவராய் வாசம் செய்கிறவராய் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வர போகிறதற்காக அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பாடுகளின் நாட்களிலும் கூட ஆண்டவரே எங்கள் பாடுகளை நீரே ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே தாங்கக்கூடிய பலனை தப்பி செல்லக்கூடிய போக்கெல்லாம் கூட கர்த்தர் தருகிறபடினாலே கூட அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உம்முடைய வருகை கூறிய கடைசி கால சம்பவங்களை ஆண்டவரே நாங்களும் கண்டாலும் கூட பயமில்லாமல் ஆண்டவரே வாழ்வதற்கு ஆமேன் என்றும் ஆமென்றும் இருக்கிற உம்முடைய வாக்குத்தத்த வசனங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, சர்வ சிருஷ்டியும் படைத்திருக்கிறவரே, சர்வ சிருஷ்டிகளையும் காக்கின்ற எங்கள் அன்பு பரலோக பிதாவே, இந்நாள் வரைக்கும் எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களை பாதுகாத்து இந்த ஓய்வு நாளிலும் கூட உம்முடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி, உம்மை மகிமைப்படுத்தும்படி, உம்மை ஸ்தோத்தரிக்கும்படி நீர் கொடுத்திருக்கிற கிருபைகள் இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றும் கூட இந்த ஆராதனையிலே அப்பாரம்பம் முதல் ஒவ்வொரு பகுதியும் நீர் பொறுப்படுத்திக் கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்பட வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் அப்பா. ஆராதனை சபையிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இது உம்முடைய சொத்தமாய் மாறி ஆண்டவரே உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் கடந்து போக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. என்னோடு இதற்காக வாரந்தோறும் உழைக்கிற பிள்ளைகளை, உதவி செய்கிற குடும்பங்களை கூட கர்த்தாவே இந்த நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருவருக்காக ஏறெடுக்கப்படுகிற ஜெபம், அவர்களுக்காக ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறபடி, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்கிற வேத வசனத்தின்படி இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கனப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட சங்கீத பகுதியை கூட நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே அறிவிப்பு பகுதியை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பேசுகிற வார்த்தைகளிலே ஒவ்வொரு நாளும் அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுகிறதை போல இந்த வேளையிலும் கூட தகப்பனே முற்றுமாக என்னை உம்முடைய கரத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறேன், தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். உம்முடைய வார்த்தை நீர் போட்டு நீர் பேசி நீர் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு காரியங்களை இதுவரைக்கும் நேர்த்தியாய் நடத்தின தேவன் இப்பொழுதும் எங்கள் கண்மலை மீட்பருமாய் இருந்து இந்த ஆராதனை நடத்த வேண்டும் என்று இரட்சகராம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில கூட இந்த ஆராதனையை நாம் எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி இந்த ஆராதனையிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருந்து இதுவரையிலும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்த தேவன், மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், இந்த நேரத்திலும் கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உற்சாகமான பாடல், எந்த ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே, நீர் என் கோட்டை, நீர் என் தஞ்சம் என்று நாம் பாடும்போது இதுவரை இல்ல, இனிமேல் ஒரு வித்தியாசமான அனுபவத்தோடு உங்களை நடத்த போகிறார். பாருங்க, இசை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க உற்சாகமாய். சபையில உட்கார்ந்து இருக்கிறவங்க, தொலைக்காட்சியில பார்க்கிறவங்க எல்லாருக்கும் இது கேட்ட பாட்டு, தெரிஞ்ச பாட்டு. காலை வேளையில உற்சாகமாய் பாடுவோம். எடுத்துங்க, பாடுங்க. Thank you Lord.
எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. உற்சாகமாய் பாடுங்க. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் இயேசுவே தேவா பதில் தாருமே. Thank you. சோராது ஜெபித்திடுவதற்கு இன்னைக்கு உங்களுக்கு வரம் வேணுமா? எங்களோடு சேர்ந்து பாடுங்க. Thank you Lord. இயேசுவே சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை வேண்டி உம் பாதம் வந்தேன். இன்னொரு முறை. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை வேண்டி உம் பாதம் வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். எல்லாரும் தேவா பதில் தாருமே. உம்மோடு உறவாட என்னால் மருள் செய்யுமே என்று சொல்லி அவரோடு உறவாடுவதற்கு நம்ம கேட்போமா? வாயை திறந்து. ஆமென். Thank you. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை ஆமென் கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேசுவே தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. நம்பிக்கை இல்லாம இன்னைக்கும் வெளியில கிடக்கிற ஜனங்களுக்காக யார் பரிதவிக்க முடியும்? நீங்களும் நானும் தானே பரிதவிக்க முடியும். ஆகையினால் தானே யோபு கூட சொன்னான். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தார், கர்த்தருடைய சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்ற நாதா. நம்பிக்கை நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிட என் இயேசுவே. போராடி
பாடி ஜெபிக்கின்றேன் நாதா. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை சொல்லுங்க, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எல்லாரும் சேர்ந்து, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இன்ட்ரெஸ்ட் இப்படி இருக்கணும். நிச்சயமா சொல்றேன், அவர் என்னைக்குமே கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்காம இருந்ததே இல்லை. நீங்க விசுவாசத்தோட, மத்தேயு சுவிசேஷத்தில் நாம வாசிக்கிறோம்ல, விசுவாசத்தோடு ஜெபத்தினாலே எவைகளை கேட்கிறீங்களோ அவைகள் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். நீங்க விசுவாசத்தோடு, எந்த ஜெப வேளை நான் உம்மை தேடி வருவேன், நீர் எனக்கு கோட்டையும் தஞ்சமுமா இருங்கன்னு சொன்னா, இந்த மோசஸ் மாரியப்பனுக்கு, சால்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்டுக்கு, என்னோடு பணியாற்றுகிற சகோதரர்களுக்கு இருக்கிற ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். ஆனா நம்ம என்ன பண்றது இல்லைன்னா, பாட்டு பாடும்போது கூட சரி, ஏதோ நேரம் போகணுமே அப்படியே லிரிக்ஸை மெதுவா திருப்பிட்டு மெதுவா பாடிக்கிட்டு, நான் சொல்றேன், உறுதியா இன்னைக்கு சொல்றேன், இப்போ சொல்றேன், என் ஜெபத்தை அவர் கேட்பார். அதனாலதான் இந்த ஆராதனையை நான் பார்க்கும்படி நிற்கும்படி எனக்கு உதவி செய்திருக்கிறார். இன்னும் நான் கூப்பிடும்போது, இன்னும் நான் அவரை தேடும்போது, என்னுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்னு விசுவாசிங்களேன், கர்த்தர் செய்வார். இப்போ ஜெபத்தை கேட்கிறவருக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு உதவி செய்யறாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? தேங்க்ஸ் சிஸ்டர், தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது, அப்படித்தானே பிரதர்? ஆனா கர்த்தருக்காவது நம்ம நன்றி செலுத்த பழகும் போது அவர் நம்ம என்ன செய்வாரு? சங்கீதத்தில் நம்ம வாசித்திருக்கிற, கர்த்தர் நம்மை நினைக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். யார? தேங்க்ஸ் பண்ணவங்கள தான் அவர் நினைப்பாரு. அல்லேலூயா. அதனால எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, நல்ல பாட்டு, நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். பாத்தீங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. தெரியாத பாட்டு நான் பாடுறதே இல்லை. எத்தனையோ புது பாட்டு வந்தாலும் எங்கள் ஆராதனையில பழைய பாட்டு தான் என் பிள்ளைகளும் நாங்களும் சேர்ந்து பாடுறோம். நீங்க இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களோட சேர்ந்து நன்றி பலி பாடுங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். எஸ். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே அப்பா உன் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே அப்பா உன் திருப்பாதமே. கோடி 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 நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. எல்லாரும் சொல்லுங்க, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே இயேசு அப்பா உங்க திருப்பாதமே. வாசிங்க. ஆனந்தம் ஆனந்தமே. Thank you Lord. அப்பா உன் திருப்பாதமே. பாட்டு எல்லாருக்குமே பழக்கப்பட்ட பாட்டு. ஏன்னா என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னா, கேசட்ல ஒரு மாதிரி இருக்கும், லிரிக்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கும். ஆனா எது எப்படி ஆனாலும் நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
சேர்ந்து பாடுங்க. சகோதரோடு சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆமென். Thank you Lord. எடுத்துக்கங்க. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் ஆமென் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, இது நிரந்தரமானதையா. எல்லாரும் சொல்லுங்க. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கொடி 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 நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி இயேசுவே, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. என் அப்பா உங்க திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆமென். என் அப்பாவும் திருப்பாதமே. எப்படி கையை தட்டி உற்சாகமாய் பாடுறீங்களோ அதே சந்தோஷத்தை, அதே மனமகிழ்ச்சிய வாழ்நாள் முழுவதும் என் தேவனால் தர முடியும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை இதற்கு சாட்சி. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுங்க. ஓ எடுத்துக்கங்க. Thank you Lord. Hallelujah. Yes. இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். மறவாத என் நேசரே, உம்மில் உறவாடி மகிழ்ந்திருப்பேன். Thank you Lord. என்னை மறவாத என் நேசுவே, உம்மில் உறவாடி மகிழ்ந்திருப்பேன். கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே. என் அப்பா உங்க திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. என் அப்பா உன் திருப்பாதமே. சந்தோஷமா பாடுங்க. கர்த்தர் பார்க்கிறாரு உங்க சத்தத்தை, கர்த்தர் கேட்கிறாரு. மல்கியாவில 3ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கவனித்து கேட்கிறவர் என்று சொல்றோமே. பேசுறது மட்டும் இல்ல, இப்ப பாடுறதையும் கர்த்தர் கேட்கிறார். பாடுங்க, வாயை திறந்து பாடுங்க, முணுமுணுக்காதீங்க, வாயை திறந்து பாடுங்க. எடுத்துங்க. வேதனை, ஓ வேதனை துன்பமெல்லாம் பிரிக்காது ஒரு நாளிலே. வேதனை துன்பமெல்லாம் பிரிக்காது ஒரு நாளிலே. நாதனே உன்னிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேன் ஐயா. பாடுங்க. இயேசு நாதனே உங்க நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேன் ஐயா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. என் அப்பா உங்க திருப்பாதமே. இன்னொரு முறை ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. என் அப்பா உன் திருப்பாதமே. புதிய நாள் தந்தீரையா, ஆமென். புது கிருபை தந்தீரையா,
புதிய நாள் தந்தீரையா, புது கிருபை தந்தீரையா. அதிசயமானவரே, ஆமென், ஹல்லேலூயா. ஆறுதல் நாயகரே, இன்றும் அதிசயமானவரே, ஆறுதல் நாயகரே. கோடி கோடி நன்றி டாடி, எஸ், கோடி கோடி நன்றி டாடி, ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே. என் அப்பா உன் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. என் அப்பா உன் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. Thank you Lord. பாடுங்க. ஊழிய பாதையிலே எங்களுக்கு உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கே உடல் சுகம் தந்தீரையா. நான் ஓடி ஓடி உழைப்பதற்கே உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி, ஆமென். கோடி கோடி நன்றி டாடி, thank you Lord. கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே. என் அப்பா உங்க திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே. என் அப்பா உன் திருப்பாதமே. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, நான் சொல்லுவேன், ஓடி ஓடி அவருடைய பணியை செய்வதற்கு அவர் உடல் சுகம் பலன் தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமா சொல்ல முடியும். உறுதியா இந்த கால வேளையில நீங்களும் சொன்னீங்கன்னா, எங்களுக்குள்ளே மாத்திரமல்ல, யார் கூப்பிட்டாலும் சுகம் தரும் தெய்வமாகிய யெகோவா ராப்பா உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி நம்ம நன்றி செலுத்துறோம். ஜெப வேளையில உம்மை தேடி வந்தேன்னு சொல்றோமே, அவர் இந்த உலகத்துக்கு எப்படி வந்தாரு? பாடுகள் நிறைந்தவராக, போராட்டம் நிறைந்தவராக, துக்கம் நிறைந்தவராக, வியாகுலப்பட்டவராக இந்த உலகத்துக்கு வந்து இவ்வளவு பெரிய மீட்பை, ரட்சிப்பை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? சம்பாதித்து கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று கூட எத்தனையோ இடத்துல அண்டர் கிரவுண்ட்ல, மணல்ல, கஷ்டமான நிலையில எல்லாம் ஆராதிக்கிறாங்க. ஆனா அந்த சிலுவை சுமந்து வந்த உருவம் நமக்கு ஃப்ரீயா ஆராதிக்கிறதுக்கு நல்ல எக்யூப்மெண்ட்ஸ், நல்ல கேமரா, நல்ல காரியங்கள் எத்தனையோ செய்திருக்கிறார். இன்றும் கூட அந்த சிலுவை சுமந்த உருவத்தை நம்ம நினைத்து பார்த்து, அவர் இன்றைக்கும் எனக்காக சுமக்கிறதற்கு ஆயத்தமா இருக்கிறாரு, என் பிரச்சனையை சுமந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்றவங்க மட்டும் அப்படி எங்களோட சேர்ந்து அல்லேலூயா. சிலுவை சுமந்த உருவம், ஓகே, சிந்தின ரத்தம் புரண்டோடுதே. எடுத்துங்க. அல்லேலூயா. பாடுங்க. எஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, இந்த நாட்கள்ல பாட வேண்டிய பாட்டு. பாடுங்க, நினைவு கூறுங்க. வெரி குட். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடுதே, நதி போலவே பாய்கின்றதே, நம்பி சுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. சோதரனே வா. சிலுவை சுமந்த
உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடுதே நதி போலவே. பாடுங்க. பாய்கின்றதே நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. வாசிங்க. ஆமென். எல்லா உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ சிற்றின்பங்கள் நமக்கு இருக்கிறதை போல தெரியலாம். ஆனா இந்த உலகத்துல உண்மையான ஒரு இன்பம் என்றால் அந்த சிலுவை மட்டும்தான். அதை நோக்கி பாருங்கள், உங்கள் முகம் பிரகாசிக்கும். பாடுவோமா? எடுத்துக்கல பிரதர். எஸ் லார்ட் ஜீசஸ். உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. வாசிங்க பாப்போம். பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை, காணா நிலையான சந்தோஷம் பூவி கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாய் நிலையான் சந்தோஷம் பூவி கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடுதே நதி போலவே பாய்கின்றதே. வெரி குட். நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. ஆமென். ஆத்தும மீட்பை பெற்றுவிடாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இந்த லோகம் முழுவதை ஆதாயப்படுத்தினால் ஒன்றுமில்லை இல்லையா? பாடுங்க, இசையோடு சேர்ந்து பாடுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லா பாடுங்க. ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டம் அடைந்தான். வெரி குட். ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டம் அடைந்தாய். லோகம் முழுவதும் ஆதாயமாக்கிய லாபம் ஒன்றும் இல்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கிய லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த உருவம். பாடுங்க. சிந்தின ரத்தம் புரண்டோடுதே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. வாசிங்க. பாவ மனித ஜாதிகளை அவர் பாசமாக மீட்பதற்கு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிற அவர் பாவ பரிகாரியாக மாண்டார் என்று நாம் பார்க்கிறோம். பாடுவோமா சகோதரனோட சேர்ந்து? எடுத்துக்கங்க. ஆமென். எஸ் லார்ட் ஜீசஸ். ஜாதிகளை பாசமாய் மீட்கவானா. ஆமென். ஹல்லேலூயா. எஸ் லார்ட் ஜீசஸ். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார்.
பாவ பரிகாரி கர்த்தரே சுநாதன் பாவம் எல்லாம் சுமந்தார். உனக்காக எனக்காக பாவ பரிகாரி கர்த்தரே சுநாதன் பாவம் எல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. முக்கியமான ஸ்டான்ஸா பாட போறோம். அர்ப்பணிப்போடு இன்றும் அவர் தாகமுள்ளவராய் நம்மிடத்துல வருகிறார். ஆனா நம்முடைய இருதயத்தை அவருக்காக நாம் விட்டு கொடுப்போமா? பாருங்க. எஸ் ராஜா. ஆமென். எஸ். எஸ் லார்ட். Thank you. தாகமடைந்தோர் எல்லாருமே தாகத்தை தீர்க்க Yes. Thank you Lord. எல்லாரும் பாடுங்க. தாகமடைந்த எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதன் ஜீவன் உனக்களிப்பார். சகோதரனே, சகோதரியே, இன்று கூட ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க அவர் ஆயத்தம். இயேசுநாதன் ஜீவன் உனக்களிப்பார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடுதே. ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இன்றும் கூட அவர் தாகமுள்ள யாவருக்கும் அவருடைய ஜீவ தண்ணீரை கொடுக்கிறதற்கு ஆயத்தம். ஆனா நாம தான் இன்னும் என்ன செய்யறதில்ல தெரியுமா? தப்பி போன ஆடுகளாக, சிதறிப்போன ஆடுகளாக எத்தனையோ காரியங்களை இந்த உலக காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டவரிடத்தில் வந்தா உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருவேன் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர், என்னுடைய சமாதானத்தை வைத்து போயிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், தாகமாயிருக்கிற யாவர் மேலும் தண்ணீர் ஊற்றுவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். தண்ணீர் என்றால் ஒரு சாதாரணமான தண்ணீர் அல்ல, ஜீவ தண்ணீர். ஏனென்றால் இந்த ஜீவன் அவருடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்து இந்த கால வேளையிலே, ஆண்டவரே, எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் எத்தனையோ ஆதாயப்படுத்தினாலும் இல்லாமல் போய்விட்டார்கள். ஆனால் நான் உம்மை ஆதாயப்படுத்த வந்திருக்கிறபடினால், நான் உம்மை தேடி வந்திருக்கிறபடினால் என்னை இதுவரையிலும் நடத்தி இருக்கிறீங்க, இனிமேலும் நடத்துவீங்கன்னு விசுவாசிக்கிறேன், என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வரி மட்டும் அந்த தாகம் அடைந்த அதை மட்டும் பாடிட்டு அப்படியே நம்ம ஜெபம் பண்ணி சங்கீத பொதிக்கு நேராக கடந்து போக போறோம். ஹல்லேலூயா. ஒரு வரி மட்டும் நாம் சேர்ந்து பாட போறோம். தாகமடைந்த எல்லாருமே தாகத்தை தீர்க்க வாரும். தாகமடைந்த எல்லாருமே தாகத்தை தீர்க்க வாரும். ஜீவன் பாடுங்க. கர்த்தர் இயேசுநாதன் ஜீவன் உனக்களிப்பார். நீங்க பாடுங்க, உங்க சத்தம் கேட்கட்டும். கர்த்தருக்கு ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதன் ஜீவன் உனக்களிப்பார். சிலுவை சுமந்த
உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடுதே நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவண்டை வா நம்பி இயேசுவண்டை வா. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அனஸ்தானம் எடுத்தேன். எங்கள் அப்பா சொன்னார், என்னோட பெத்தவரை சொன்னார், உருவம் தெரியாதுங்கிற, எப்படி இருப்பாருன்னு தெரியாதுங்கிற, அவர் உனக்காக என்ன செய்ய போறாரு அப்படின்னு கேட்டார். கேட்டது யாரு? என்னை பெற்று வளர்த்து படிக்க வச்சுட்டு இருக்கிறவர். நான் சொன்னேன், எனக்குள்ளே இருக்கிறவங்கள பார்க்குறேன், எத்தனையோ பேர் என்னோட சேர்ந்தவங்களெல்லாம் பார்க்குறேன், இந்த ஆண்டவரை பற்றி பிடிச்சவங்களாம் ரொம்ப விசேஷமாக இருக்கிறாங்க, அதனால் நான் அவர்கிட்ட தான் போவேன்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜீவ தண்ணீர் எனக்குள்ளே ஜீவனை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலும் கூட அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி தொடர்ந்து நடத்த நாம் ஜெபத்தில் ஒருமனப்படுவோம், ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நம்முடைய பாடல்களை பாடும்போதெல்லாம் புதிய பலனும் புதிய ஜீவனும் எங்களுக்குள் வைக்கிறேன். தொடர்ந்து எங்கள் ஆராதனையில் நீர் இடைப்பட்டு மீதியான வேளையும் கூட உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் திருச்சபையில் தொலைக்காட்சியிலும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக வல்லவராக போதுமானவராக இருந்து நம்மை நடத்துகிற தேவன் தொடர்ந்து நடத்த நாம் தொடர்ந்து ஜெபத்தில் இடைப்பட்டு இருப்போம், இணைந்திருப்போம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நாம் யாவரும் எழுந்து நின்று சங்கீதம் 141வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். இந்த நாளிலே தேவன் நமக்கு குறித்திருக்கின்ற ஒரு சங்கீதம் 141வது சங்கீதம். நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே இந்த சபை இந்த சொல்லுகிற சங்கீதத்தை தியானிப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அநேக பேர் ரிப்ளை பண்ணுறீங்க. கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் உங்கள் யாவருக்கும் நன்றிகளை செலுத்துகிறேன். 141வது சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 141. சங்கீதம் 141. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்துக்கு செவிகொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவது. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அக்கிரமம் செய்கிற மனுஷரோட ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும். அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றே நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெய் போலிருக்கும், என் தலை அல்லல் தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அவருடைய நியாயாதிபதிகள் கண்மலை சார்புகளிலிருந்து தள்ளுண்டு போகிற போது என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்பார்கள். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாளத்திற்குள் நேராய் சிதறிக்கப்படுகிறது. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்மாவை வெறுமையாக விடாதேயும். அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி இரட்சியும். துன்மார்க்கர் தங்கள் வலையில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன் என்பதே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வாசிக்க கேட்ட சங்கீதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அப்படின்னு சொல்கிறத விட இந்த நாட்களில் நமக்கு தேவையாக கொடுத்திருக்கின்ற ஒரு விண்ணப்பம், 2 விண்ணப்பம் 3, 4 வசனத்தில் இருக்கிறது. இதைத்தான் நாம் இன்றைக்கு தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஏன்னா இந்த உலகத்தில் முக்காவாசி குடும்பங்களை நான் தொலைபேசியில் பார்க்கும்போது, தொலைபேசியில் பேசும்போது கேள்விப்படுகிற விஷயமே இதை வச்சு தான் பிரச்சனை என்ன செய்து உண்டாகிறது. அதனால தானே என்னமோ தாவீதுக்கும் அன்னைக்கு பிரச்சனை வந்துச்சோ என்னமோ, ஆனால் அவர் இது கேட்குறார், ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். இன்றைக்கு நமக்கும் அந்த விண்ணப்பம் தேவையாக இருக்கிறது. 3வது வசனத்தை நாம் நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் வாய்க்கு காவல் வையும். இது நிச்சயமா ஒவ்வொரு மனுஷனும் இந்த கால வேளையில அர்ப்பணிப்போடு கேட்கணும். ஏன்னா யாருமே வாயை வச்சு பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளாத ஆட்கள் இருக்கவே மாட்டாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளாவது கேட்டிங்கன்னா, விசாரித்தோம்னா, பேசுனான்னு சொல்லுவாங்க, இவ கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசுவா, இவ எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் படபடன்னு பேசுவா, இவர் எதுக்கெடுத்தாலும் வார்த்தையை டக்குன்னு விட்டுருவார். அப்படி தானே?
அதான் இங்க அவர் சொல்றாரு, என் வாய்க்கு கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். வாய்ங்கிறது உள்பகுதி, அதுல வெளி வருது பாத்தீங்களா, அந்த வார்த்தையை வெளியே போடாத அளவுக்கு இந்த இப்ப நான் பேசும்போது இப்படி இப்படி ஒட்டுது பாருங்களேன் இந்த உதடு, இந்த உதட காவல் வைக்க சொல்றார். நிச்சயமா இப்படி கேட்கணும். ஏன்னா ஒவ்வொரு அவயங்களும் செயல்படுத்துகிறதும் செயல்பட வைக்கிறதும் நம்முடைய தேவன். அதை நாம் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். நம்ம சில பேர் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நான் நம்முடைய சமூகத்திலிருந்து வெளியே கிளம்புறேன், உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் மட்டும் நீர் என்னை பொறுப்படுத்திக் கொள்ளுன்னு கேட்டுருவோம். ஆனால் இவர் சொல்றாரு, முதல்ல என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுக்கு காவல் வையும். எப்படி கேட்கிறாரு பாருங்க. அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, வாசிங்க பிரதர். அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே. அவர் இன்னொரு விண்ணப்பத்தை வைக்கிறார். இது ரெண்டையும் காக்கிறத விட முக்கியம், அக்கிரமம் செய்கிறவர்களோட மனுஷரோட ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி, ஆகாமிய கிரிகைகள் அதாவது கெட்ட செய்கைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்துக்கு இணங்க ஒட்டாதையும். இந்த காலம் ரொம்ப மோசமான காலம். யார்கிட்ட எந்த பிரச்சனையை குறித்து விசாரிச்சாலும், இவன் கூட போனா, இவன் கூட சேர்ந்தான், இவ கூட சேர்ந்தா, இவளோட போனா, இப்படி சொல்ல வேண்டி இருக்கிறதுனால இன்னைக்கு நிச்சயமா இந்த ரெண்டு விண்ணப்பம், நம்ம அக்கிரமக்காரங்களோட போகும்போது அவர்கள் செய்கிற கெட்ட செய்கையிலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட நம்ம என்ன செய்யணும், தேவனிடத்தில் ஜெபிக்கணும். இன்னொன்று, நம்முடைய வாய்க்கு நம்முடைய உதட்டுக்கு காவல் வைக்கும்படி நாம் ஜெபிக்கணும். ஏன்னா இன்னைக்கு பேச்சினால தான் பிசாசு அநேக குடும்பங்களை பிரிவினை நாவிக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருகிறான். சபைக்குள்ள கூட பிரிவினை நாவி எதனால வருதுன்னா, அவர் அப்படி பேசினார், இவர் இப்படி பேசினார், அவன் அப்படி பேசினா, இவன் இப்படி பேசினான். பேச்சு தான், உதட்டிலிருந்து வரக்கூடிய பேச்சு, வாயிலிருந்து வரக்கூடிய பேச்சு. அதே மாதிரி சேரக்கூடிய நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆகாமியத்தை கெட்ட செய்கை செய்கிற நண்பர்கள் தான் இன்னைக்கு நிறைய என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்படி தாவீதை போல விண்ணப்பம் வைக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே இவர்களிடத்துலலாம் நான் சேகாதபடிக்கு, இப்படி சேர்ந்து என்னுடைய இருதயம் துன்மார்க்கமான காரியங்களுக்குள்ள விழுந்து விடாதபடிக்கு, கெட்ட செய்கையை நான் நினைக்காதபடிக்கு, உங்களுக்கு வாயில் எப்படி வருதோ அப்படியெல்லாம் சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் நிச்சயமா நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி தாவீது கேட்டதுனால அவரை பாதுகாத்தார். அவர் பின் நாட்களை நாம் படித்து பார்க்கின்ற போது, சாமுவேல் புஸ்தகங்களெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கும்போது, அவருடைய முதிர் வயதுகளெல்லாம் வரும்போது, அவருடைய 2 நாளாகம புஸ்தகங்களுக்குள்ளெல்லாம் வரும்போது பயங்கரமான ஒரு முதிர்விலை ஞானத்தை பெறுகிற ஒரு மனுஷனாக தாவீதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அதே காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்யணும்னா, முதல் காரியம் வாய்க்கும் உதட்டுக்கும், அடுத்து துன்மார்க்கருடைய கெட்ட செய்கைக்கும் என்ன நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்படியே நல்ல தேவனை நோக்கி நாம் கேட்க போகிறோம். கேட்கும்போது தான் நம்மளை பாதுகாப்பார். நம்ம பாட்டுக்கு இருந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு முதல்ல நாம் உதவி செய்கிறோமா, நாம் கேட்குறோமா? சொல்லுங்கள் பார்ப்போம். எதையாவது டேடி நான் இதை என்ன பண்ணட்டும், மம்மி இதை என்ன பண்ணட்டும்னு சொல்லும்போது தான் நம்ம பதில் சொல்கிறோம். அது மாதிரி நம்ம அப்பா நம்முடைய பிள்ளை கேட்குறானா அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாரு. இந்த கால வேளையில் சபையோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிப்பீங்களா? ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த காலையில் கேட்ட அந்த 3ஆம் 4ஆம் வசனத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். வசனத்தை அநேக இடத்துல சத்ரு பொறுக்கி கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறபடினால் எங்கள் உதடுக்கு காவல் வையும், எங்கள் வாய்க்கு காவல் வையும். அக்கிரமக்காரரோடு துன்மார்க்கரோடு எந்த விதமான செய்கையும் நாங்கள் செய்து விடாமல் உம்முடைய சமூகத்திற்கு வரும்போது நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்க நீர் கிருபை செய்யுமப்பா. அப்படி நாங்கள் பரிசுத்தமாக இருக்கும்போது பரலோகத்திலும் பூலோகத்திலும் வாசமாயிருக்கிற தேவன் எங்களை நடத்துவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படித்தான் எங்கள் முற்பிதாவாகிய தாவீதை நடத்தினீர் அப்பா. இன்றைக்கு நாங்களும் இந்த தாவீதோடு சேர்ந்து இந்த சபையோடு சேர்ந்து அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட அப்படியே நீர் பாதுகாக்க வேண்டும் என்று, அடிமையை கூட பாதுகாக்க வேண்டும் என்று இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்வோம். இந்த நாளிலும் கூட ஒரு சில அறிவிப்பு பகுதியை நான் உங்களுக்கு அறிய தந்து தேவனை ஆராதித்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போக போகிறோம். சில நாட்களில் நாம் காணிக்கை எடுக்க முடியாமல் போகிறது. அது கொஞ்சம் சின்ன இடமா நமக்கு இருக்கிறதுனால செய்ய முடியல. சீக்கிரமாக ஆண்டவர் முடித்த சபையிலே ஆராதனை நடத்த நமக்கு கிருபை செய்வார். ஆராதனையில் நமக்கு சபையிலே நமக்கு வேலைகள் இன்னும் பாக்கி இருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிறது என்பதை அறிந்து
அநேக குடும்பங்கள் உங்கள் மாதாந்திர தோத்திர பொருத்தனை காணிக்கைகளை வைத்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நான் மனதார ஜெபித்துக் கொள்கிறேன். மனதார உங்களுக்கு நன்றிகளையும் செலுத்த கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நீங்கள் அறிஞ்சிருக்கிற இந்த ஊழியத்தை குறித்து மறக்காமல் மற்றவர்களுக்கு, உங்களுடைய ஆபீஸ் நண்பர்கள், சர்ச் நண்பர்கள், இவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் மதுரை பகுதியில் தென்பலஞ்சியில் நடைபெறுகிறது. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியம். ஒரு நாள் வாங்க ஆராதனைக்கு போவோம், ஒரு நாள் வாங்க உபவாச கூட்டத்துக்கு போவோம், இல்லை தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பாருங்கள், யூடியூப் நிகழ்ச்சியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊழியத்தை குறித்து அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அறிமுகம் செய்து வைக்கிறதுனால என்னையா பங்கு, என்னையா பெரிய ஆசீர்வாதம் வந்துட போதுன்னு நினைக்காதீங்க. உங்களால் முடியாட்ட கூட அனுப்புகிற பங்கு இருக்குது பாருங்கள், அது ஒரு பெரிய பங்கு. ஆகையினால இதை நீங்கள் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கடந்த மாதத்தில் கூட பார்த்தீங்கன்னா 4வது சனிக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் கிருஷ்ணகிரி பகுதியிலிருந்து, தருமபுரி பகுதியிலிருந்து, அந்த ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 குடும்பங்களுக்கு மேலாக நம்முடைய அந்த உபவாச கூட்டத்தில் இணைந்து கொண்டாங்க. உண்மையாகவே அதை நினைக்கும் போதே எனக்கு இப்போ என் முகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சந்தோஷம் வருது. ஏன்னா நான் போய் யாரையும் தனித்தனியாக லெட்டர் போட்டு கூப்பிடலை. ஆனால் அறிவிப்பில் சொல்கிறத கேட்டுட்டு விசுவாசத்தோடு இந்த விடுதலையை பார்ப்பதற்காக கடந்து வர்றாங்க. அதே போல் உங்களுக்கும் ஒரு நாள் டைம் இருக்குமானால் நீங்கள் ஜெபத்தோடு கூட எல்லா மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 1:30 மணி வரை நடைபெறுகிறது. தென்பலஞ்சி பகுதியில் சால்வேஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஆராதனை கூடத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்கள் கலந்து கொண்டு எங்களோடு சேர்ந்து ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு விடுதலை பெற்று செல்ல உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். வாக்குத்தத்த ஆராதனைகள் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு நடைபெறுகிறது. அதிலும் கூட இப்போ உண்மையாகவே நான் யோசித்து பார்க்குறேன், நிறைய சபை மக்கள் கூட நம்முடைய சபையில் வந்து கலந்து கொள்கிறாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். அதற்காக நான் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன். ஏன்னா வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக போட்டு இந்த ஆராதனை நேரங்களெல்லாம் அறிவிக்கிறபடினால அநேக ஜனங்கள் இந்த வாக்குத்தத்த செய்தியினுடைய ஆராதனைக்கு வந்து சேர்கிறார்கள். கர்த்தருக்கு தோத்திரம். இதிலும் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணிலேருந்து 9:30 மணி வரை நம்முடைய ஆராதனை நடைபெறுகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த ஆராதனை ஜாய் டிவியில் திங்கட்கிழமை தோறும் 11 மணிக்கு முழுமையாக ஒளிபரப்பு செய்கிறாங்க. இதை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா மிகுந்த சிரமத்தோடு எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ தேவைகள் இருந்தாலும் 2 சகோதரர்களை கூப்பிட்டு வச்சு வீடியோ எடுக்க சொல்லி பாடல் பாட வச்சு, ஏன்னா கர்த்தருடைய ஊழியம் ஒரு நாளும் குறைவாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, நேர்த்தியாக இருக்கணும். அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம். 2வது, நான் பாடல் மூலமாகவே இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன். இன்றைக்கு ஒரு பிரசங்கியாராக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அதனால் அந்த பாடலுக்கு நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது உண்டு, நல்ல இசையோடு கொடுத்துட்ருக்குறோம். அதுக்காக நிறைய வச்சிருக்கிற ஊழியம் இல்லை, நிறைய மீதி இருக்கிற ஊழியம் இல்லை. அன்றைக்கு கர்த்தர் கொடுக்கறது அந்தந்த நாளுக்கு போதுமானதாய் இருக்கிறது. ஒரு சில நேரங்களிலே பற்றாக்குறை வந்தாலும் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். உங்களை போன்ற பலர் உதவி செய்கிறீங்க. கர்த்தருக்கு தோத்திரம். ஆகையினாலே நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை டிவியில் பார்க்கலாம். தமிழன் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்காக யாராவது உங்கள் திருமண நாள், பிறந்த நாட்களிலே பொறுப்பெடுக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா இது மாதத்திற்கு 1 லட்சம் ரூபா நம்ம கட்ட வேண்டியிருக்கு. மிகுந்த சிரமத்தின் மத்தியிலே கட்டி கொண்டு இருக்கிறோம். இதற்காகவும் நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் கல்விக்காக, பிள்ளைகளின் தேவைகளுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆலயத்தில் வீடியோஸ் வசதிகளுக்காக சில ஆல்டரில் சில வசதிகள் செய்ய வேண்டி இருக்கிறது. இதற்கான தேவைகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றும் லிஸ்ட்டு போட்டு சொல்ல முடியாது, நேரம் இல்லை. இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஆலயத்துக்கு கொடுக்கறது ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்திற்குரிய காரியம். ஆகையினால இதை நீங்கள் வந்து கூட பார்த்துட்டு ஏதாவது உங்களால் முடிஞ்ச காரியங்களை செய்யணும்னா தாராளமாக செய்யலாம். நான் உங்களை வரவேற்கிறேன். ஜெபியுங்கள், கட்டாயமல்ல, விசனமாயமல்ல, ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினான். கீழே போடுறாங்க நம்பர், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை போடுவாங்க. ஒருவேளை எங்களோட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட பழக்கம் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்கலாம். இல்லைனாலும் என்னோட நம்பர் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன், 9360383940. இந்த இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். தொடர்ந்து மணி ஆர்டர் வாயிலாக ஆன்லைன் மூலமாக காணிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கிறவங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட மறுமுறை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து உங்கள் திருமண நாள், பிறந்த நாள், பிள்ளைகளுக்குரிய காரியங்கள் வரும்போது என்னிடத்தில் சொல்லுங்கள். நிச்சயமாக எந்த நேரம் அழைத்தாலும் நான் ஜெபிக்க காத்திருக்கிறேன். இப்பொழுதும் இவ்வளவு நாட்கள் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ தேவைகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் ரொம்ப அழகாக நம்மையும் நம்முடைய ஊழியத்தையும் கர்த்தர் நடத்தி வருகிறார். அது எப்படிப்பட்ட காரியங்கிறத நான் உணர்ந்த போது இன்னும் அவர் நடத்துவது லேசான காரியம் என்பதை அறிந்திருக்கிறபடினால ஒரே ஒரு பாட்டு, ஒரே ஒரு சின்ன ஆராதனை, இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை நோக்கி நம்ம ஆராதிக்க போகிறோம். எழும்பி நில்லுங்க. எத்தனையோ பிரச்சனை நம்மளை சுற்றி இருந்துட்டு தான் இருக்கும்.
எத்தனையோ தேவைகள் நம்மளை சுற்றி இருந்துட்டு தான் இருக்கும். எத்தனையோ பாரங்கள் நமக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று எபிரேயர் நிருபம் சொல்லுது. நிச்சயமாக நீங்கள் எபிரேயர் நிருபத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சிற்றிக்காத மனுஷன் யாருடைய புத்திரன் சொல்லப்பட்டிருக்கு? அது வேசி பிள்ளைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால நம்ம பாடுகளோடு இருக்கிறோம், பிரச்சனைகளோடு இருக்கிறோம், கவலையோடு இருக்கிறோம், கண்ணீரோடு இருக்கிறோம். நம்ம போய் ஏன் ஆராதிக்கணும்? அவர் நல்லா இருப்பார் போல, நல்லா சவாரியும் சொக்காயும் போட்டுக்கிட்டு ஒயிட் சட்டையும் போட்டுக்கிட்டு வாராரு, அவர் ஆராதிக்கட்டும்னு இருந்துடாதீங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் இப்போ கூட சொன்னால், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும், உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும், உங்கள் ஊழியத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும், உங்கள் தொழிலில் இருக்கிற பிரச்சனையும் கூட மாற்றுவதற்கு அவர் லேசானவராக இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் எழும்பி நின்று அப்படியே ஒரு சில வரிகளை மட்டும் எங்களோடு சேர்ந்து அப்படியே அறிக்கை பண்ணி, கர்த்தருக்கு இந்த கால வேளையில் இதுவரைக்கும் நடத்துனீங்க, இதுவரைக்கும் என்ன நேசிச்சிங்க, இதுவரைக்கும் என்ன போஷிச்சிங்க, இப்பவும் நீங்க போஷிக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்க. ஏன்னா இந்த 2 கண்ணு தெரியாதவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் செய்வதற்கு அவருக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்வதற்கு லேசான காரியம்னு விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நானும் விசுவாசிக்கிறேன். நான் இவரை பார்க்கிறேன், நான் இவருடைய ஊழியத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நான் இவரோட சேர்ந்து இப்ப இணைந்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கனெக்ட் ஆகி வந்து மண்ணை பிசைந்து மனிதனை உண்டாக்கின தேவன் இன்றைக்கும் வானத்துல இருந்து இல்ல, பூலோகத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறபடினால் அதே தேவன் என் மத்தியில் கடந்து வருவார், என் குடும்பத்தின் மத்தியில் கடந்து வருவார், என் பிள்ளைகள் மத்தியில் கடந்து வருவார், என் தொழில் மத்தியில் கடந்து வருவார் சொல்லி அப்படியே எங்களோடு சேர்ந்து இணைந்து கொள்ளுங்க. வாங்க வாங்க. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்திருக்கிற தேவன், பிள்ளையை போல சுமந்திருக்கிற தேவன், முதிர் வயதிலும் கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிற தேவன், இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா அவர் உங்களை பாதுகாக்கிறது கூட, நல்லா சொல்றேன் கேட்டுக்குங்க, அவர் உங்களை பாதுகாக்கிறது கூட லேசான காரியம். ஏன்னா இந்த மோசஸ் மாரியப்பனுக்கு ஊழியம் செய்யறது ரொம்ப கடினமான காரியமா இருந்துச்சு. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செய்யும் போது அது லேசான காரியமா மாறுகிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். எல்லாம் இந்த கால வேளையில சொல்லுமா, எல்லாமே இயேசுவுக்கு லேசான காரியம். என் பார்வையில தான் கடினமான காரியம். ஓட்டை எடுத்து கொண்டிருந்து சுரண்டி கொண்டிருந்த யோபுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தது அவருக்கு லேசான காரியம். 4 நாள் ஆச்சு, நாரி போச்சு, அதை நடக்க செய்தது அவருக்கு லேசான காரியம். அறுத்த காதை ஒட்ட வைக்கிறது அவருக்கு லேசான காரியம். என் குடும்பத்து பிரச்சனைகளையும் இப்போ நான் ஜெபிக்கும் போது என்னை அவர் மாற்றுவது லேசான காரியம். எடுத்துக்கங்க, பாடுங்க. லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். எல்லாரும் அர்ப்பணிப்போடு சொல்லுங்க. லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். பலனுள்ளவன் பலனுள்ளவன், பலன் அற்றவன், பலன் உள்ளவன், பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். இன்னைக்கு உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல நீங்க சந்திக்கிற பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, நான் சொல்றேன், என்ன நடத்துகிற ஆண்டவருடைய நாமத்துல சொல்றேன், அது லேசான காரியமாய் மாற போகிறது. விசுவாசிக்கிறவங்க, ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி, நீர் மாத்திரம் தான் செய்ய முடியும். ஆகையினால்தான் இந்த பேதையை பயன்படுத்துறீங்க, இந்த உலகத்தையே பார்க்க முடியாதவரை பயன்படுத்துறீங்க. என்னையும் பயன்படுத்துங்க, என்னையும் நடத்துங்க, என் குடும்பத்தை நடத்த உதவி செய்யுங்கன்னு சொல்லி அர்ப்பணிப்போடு பாடுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்க குடும்பத்துல பாருங்க ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை, ஒரு மிராக்கிளை நீங்க காண போறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். எல்லாரும் வாயை திறந்து, மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம்.
நீங்க மண்ணுங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், அவர் நினைவு கூறுகிறார் என்று சொல்லி, என்னையும் நினைவு கூறுவார் என்று சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்வது லேசான காரியம். சொல்லுங்க அல்லேலூயா. மண்ணான மனிதனை மன்னாவை கொடுப்பது லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன், ஆமென், பலன் அற்றவன், சொல்லுங்கோ, பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம். அடுத்து நம்ம என்ன பாடுறோம், எத்தனை வாசிக்கிறோம், ஆனா இன்னும் நம்ம வாழ்க்கையில ஏன் நடக்கல தெரியுமா? நாம அவர்கிட்ட விட்டு கொடுக்கல. இன்னைக்காவது அந்த தாவீது, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீத அரியணை ஏற்றியது உமக்கு லேசான காரியம், கூழாங்கல்லினாலே அற்புதத்தை செய்ய வைத்தது உமக்கு லேசான காரியம். இன்னைக்கு எனக்கும் செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. நீங்க ஏதோ பாரம் நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. பாரம் இல்லாம ஒருத்தர் வந்திருக்க மாட்டீங்க, கஷ்டம் இல்லாம ஒருத்தர் வந்திருக்க மாட்டீங்க, கண்ணீர் இல்லாம நிக்கவே மாட்டீங்க. ஏன்னா உலகத்துல அவ்வளவு பிரச்சனை இருக்கு, அவ்வளவு காரியங்களை சத்ரு கொண்டு வந்துட்டு இருக்கிறான், எனக்கு தெரியும். ஆனா அர்ப்பணித்தால் கர்த்தர் உங்களை நடத்துவார். பாடுங்க. ஆமென். எஸ், thank you Lord. ஆமென். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்வது லேசான காரியம். இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற எல்லா தடை கற்களையும் கர்த்தர் தகர்த்து போடுவார். அதே கோலியாத்தை முறியடிக்க பலன் தந்த தேவன் தான் இன்னைக்கு இந்த சபையில நீங்களும் நானும் ஆராதிக்கும் போது உலவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். பாடுங்க, சும்மா பாடுங்க. லேசான காரியம். ஹalleluya. ஆழ்கடல் மீன் வாயில் வரிப்பணம் இருக்கும். இன்னைக்கு எனக்கு கிடைக்கும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணத்தை கர்த்தர் கொடுப்பார். லேசான காரியம். பலனுள்ளவன், பலனுள்ளவன் இயேசுவே, பலனற்றவன். எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறேன். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, இந்த பலகீன பாண்டத்தை, இந்த பலகீன பாண்டத்தை நடத்துகிறார் என்றால் என்னை நடத்துவார். அவருக்கு லேசான காரியம் சொல்லுங்க. நீங்க அறியாத தெரியாத இடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வருவது அவருக்கு செய்யக்கூடியது லேசான காரியம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். எஸ், பாருங்க எவ்வளவு அழகா, எவ்வளவு ஒரு ரசனையோட வாசிக்கிறாங்க. ஏன்னா இது யார் கற்றுக் கொடுத்தது? கர்த்தர் கற்றுக் கொடுத்தது. முடியும்னா எல்லாமே முடியும், முடியாதுன்னா எதுவுமே முடியாது. இன்னைக்கு சொல்லுங்க, எல்லாம் முடியும், என் இயேசுவுக்கு எல்லாம் லேசான காரியம். ஹல்லேலூயா. எஸ் ராஜா, என்னென்ன காரியம் உங்களுக்கு பெரிய காரியமா தோணுதாங்க? என்னென்ன பாதிப்பை நீங்க இதுவரைக்கும் சந்திச்சிருக்கிறீங்களோ என் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, எல்லாம் அவருக்கு லேசான காரியம். நான் அறிந்திருக்கிறேன், என்ன அவர் நடத்துவார், என்ன அவர் தாங்குவார், என்ன அவர் தப்புவிப்பார், என்ன அவர் கொரிந்து நிருபத்தில் வாசிக்கிறோம், தாங்கக்கூடிய பலனை, தப்பிச் சொல்லக்கூடிய போக்க கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். கடல் மேல் நடப்பதும் லேசான காரியம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எது உங்களுக்கு கற்பாரையாய் தருகிறதோ அங்கே ஒரு நீரூற்றை காண பண்ணுகிற தேவன், அதன் மேலேயே உங்களை நடக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு லேசானது. ஹல்லேலூயா. கற்சாடி நீரையும் கண்ணீரசமாக்குவது லேசான காரியம். ஓரத்தில் கிடந்த கச்சாடி நீரையும் கண்ணீரசமாற்றுவது லேசான காரியம். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் எதெல்லாம் மாறாவா இருக்கியா, கசப்பா இருக்கியான்னு சொல்றீங்களோ, என் ஆண்டவர் என்ன லேசானதுன்னு சொல்லி இருக்கிறாரு. நான் நம்புறேன். நான் அந்த கனி ரசத்தை என் இயேசுவின் நாமத்திலே ருசிப்பேன்னு சொன்னீங்கன்னா அன்றைக்கு கானாவூர் கல்யாண வீட்டை போல உங்கள் வீடு மாறும்.
ஆனா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஒப்பு கொடுக்கணும். என் பிள்ளைக்கு இது எப்படி நடக்கும், என் பேத்திக்கு இது எப்படி நடக்கும், என் பேரனுக்கு எப்படி நடக்கும்னு நம்மளை பார்த்து மனுஷனை பார்த்து கேள்வி கேட்கறதை போல கர்த்தரிடத்துல கேள்வி கேட்கிறவர்களா இல்லாம இப்ப ஒப்பு கொடுங்க. இப்ப ஒப்பு கொடுங்க. சகோதரனோட முடிக்க போறேன். இப்ப ஒப்பு கொடுங்க. லேசான காரியம், லேசானது, லேசான காரியம் உமக்கது லேசான. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே இதுவரையிலும் இருந்த தடையை என் வாழ்க்கையில உடைக்க போகிறது உமக்கு லேசான காரியம் அப்பா. இதுவரையிலும் என் வாழ்க்கையில் இருந்த பற்றாக்குறையை நீர் மாற்ற போகிறது உமக்கு லேசான காரியம் அப்பா. இதுவரையிலும் கர்ப்பம் தரிக்க முடியாத என் மருமகளை கர்ப்பம் தரிக்க வைக்க போகிறது உமக்கு லேசான காரியம் அப்பா. இதுவரைக்கும் அலைந்து கொண்டிருக்கிற என் மகளுக்கு என் மகனுக்கு ஒரு நல்ல வேலையை கையின் பிரயாசத்தை கொடுக்க போகிறது உமக்கு லேசான காரியம் அப்பா. ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஐயா மனுஷரை பார்த்து சொல்றோம், ஒரு மனுஷரை பார்த்து சொல்றோம், ஒரு எம்எல்ஏ பார்த்து சொல்றோம், ஒரு சாதாரண மனுஷன் கமிஷனரை பார்த்து சொல்றோம், ஐயா நீங்க நினைச்சிட்டா எல்லாமே முடிஞ்சிடும் சொல்றோம். ஆனா கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஐயா கற்பாறையில கற்பாறையில கடல் நீர்ல கற்பாறையாய் மாற்றுறது உமக்கு லேசான காரியம். ஒரு சின்ன கூழாங்கல்ல ஒரு பலத்த கோலியாத்தருடைய உயிரை எடுத்தது உமக்கு லேசான காரியம். இன்னைக்கும் இந்த மண்ணான மனுவை மாற்றுகிற தேவன் சொல்றது, இந்த மண்ணு ஒரு காலத்துல ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அவரே சொல்றாரு. ஆனா அவரை பயன்படுத்துகிறது லேசான காரியம்னா என் பிள்ளைக்கு செய்ய, என் குடும்பத்துக்கு செய்ய, என் ஊழியத்துக்கு செய்ய, என் தொழிலுக்கு செய்ய, என் ஆபீஸுக்கு செய்ய, நான் போக்குவரத்துல எனக்கு நீங்க செய்வதெல்லாம் லேசான காரியம்னு சொல்லுங்க. இது வரைக்கும் எத்தனை காரியம் உங்க வாழ்க்கையில தடை இருந்துச்சோ எனக்கு தெரியாது. இது வரைக்கும் எத்தனை காரியம் இன்னும் கூடலையோ நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இது வரைக்கும் எத்தனை காரியம் இன்னும் நடக்கலையோ நினைச்சு கலங்கிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. இப்ப ஆவியில நிறைஞ்சு நான் சொல்றேன், அபிஷேகத்துல நிறைஞ்சு சொல்றேன், அனுப்பப்பட்டவனாய் சொல்லுகிறேன், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் சொல்லுகிறேன். இந்த மாதங்கள் மட்டும் இல்ல, போன மாதத்திலிருந்து என் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிற காரியம், இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்தோடு கனெக்ட்ல இருக்கிற ஆராதித்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் முடிவு நல்ல முடிவாய் வரப்போகிறது. அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் சரி, ஏன்னா நீங்களும் நானும் பிடிச்சிருக்கிற இயேசுவுக்கு எல்லாமே லேசான காரியம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் செய்ய முடியும்னு விசுவாசத்தை சொல்லுங்க. என் குடும்பத்தை இனி நான் அல்ல, அவர் கிருபையினால் நடத்துவேன், அவருக்கு அது லேசான காரியம். என் பிள்ளைங்களை நான் படிக்க வைக்க முடியாது, சாமி படிக்க வைக்க உதவி செய்வாங்க, அவருக்கு அது லேசான காரியம். என் பிள்ளைங்களுக்கு நான் அலைன்ஸ் பார்த்து பார்த்து சொந்து போயிட்டேன், இப்போ என் பிள்ளையுடைய குடும்பத்தை கட்டுவது இயேசு சாமி, அவருக்கு அது லேசான காரியம்னு சொல்லுங்க. அந்த ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட ஓரத்தில் இருந்த குடத்தை எடுத்து நிரப்பி ஜெபித்த போது அற்புதம் நடந்தது என்றால், இந்த நாட்களிலும் ஒதுக்கப்பட்ட ஓரத்தில் நிற்க வைக்கப்பட்ட தள்ளப்பட்ட என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்பொழுது நான் ஜெபிக்க போறேன். கர்த்தர் உங்க குடும்பத்தில் அற்புதத்தை செய்ய போறார். கர்த்தர் உங்க குடும்பத்தில் அதிசயத்தை செய்ய போறார். கர்த்தர் உங்க குடும்பத்தில் இடைவிடாம இனி நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு அவரும் இடைவிடாம அற்புதத்திற்கு மேல் அற்புதம், அதிசயத்திற்கு மேல் அதிசயம். நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், கர்த்தர் சொல்ற வார்த்தையா சொல்றேன். நீங்க விசுவாசித்தா இந்த வருஷத்தினுடைய முடிவு, இந்த மாதத்தினுடைய முடிவு, இந்த வாரத்தினுடைய முடிவு உங்களுக்கு ஒரு நல்ல முடிவா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேர் சொல்லுங்க, எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். ஆகையினால என் முடிவு நல்ல முடிவா இருக்கும், என் குடும்பத்தினுடைய முடிவு நல்ல முடிவா இருக்கும், என் தொழிலுடைய முடிவு நல்ல முடிவா இருக்கும், நான் கட்டிட்டு இருக்கிற பில்டிங் நல்ல பில்டிங்கா மாறும், நான் சந்தித்திருக்கிற பிரச்சனையில கூட நல்ல முடிவா வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அத்தனை பேர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வானம்
போனாலும். முடிப்போமா பாடி? உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. பாடுங்க. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. ஹல்லேலூயா. இன்னொரு முறை பாடுங்க. பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாது. இயேசுவே, வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றும் பிழைப்பார். அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா, அல்லே. முடிக்க போறேன். எல்லாம் சொல்லுங்க. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் உம்முடைய வார்த்தை ஒழிந்து போகாது. நான் விசுவாசிக்கிறேன். ஒரு பலகீனமான பாண்ட சொல்லுது, இன்னைக்கு கர்த்தர் என் குடும்பத்தில் அற்புதம் செய்வார், லேசான காரியம் அவருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு நடக்கும், என் வியாதியில நடக்கும், என் கடன் பாரத்துல நடக்கும், என் சாபத்துல, என் பிள்ளை சூனிய கட்டுக்களில விசுவாசு கொண்டு வருகிற தந்திரமான காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அவர் மாற்றக்கூடும். அவருக்கு லேசான காரியம்னு சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு பெரிய காரியத்தை செய்வார். ஏன்னா வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்றால் இன்றைக்கு நீங்க கேட்க போகிற வார்த்தையின்படி, இதுவரையிலும் நீங்கள் ஜெபித்ததன்படி உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா, ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எவ்வளவோ கடினமான நேரங்களிலும் கூட நாங்கள் உம்மை துதித்து, ஐயா இதுவரை நீர் நடத்தினீர், இனியும் நீர் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன தடைகளா இருந்தாலும், என்ன தேவைகளா இருந்தாலும் நீர் சந்திக்க உமக்கு அது லேசான காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நீர் அனுமதித்திருக்கிறீர் என்று உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது, என்னையும் இந்த ஊழியத்தையும் நடத்துகிற தெய்வமே, எங்களோடு இணைந்து கொண்டு குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, தன் தொழிலுக்காக, வாங்கி இருக்கிற கடனுக்காக, வந்திருக்கிற வியாதிக்காக, வெளிநாட்டு பயணங்களுக்காக, ப்ரமோஷனுக்காக, ஐயோ இத்தனை வருஷம் ஆச்சே, இத்தனை மாசம் ஆச்சே, இத்தனை நாட்கள் ஆச்சேன்னு சொல்லி கலங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினால் இப்பொழுதும் வானமும் பூமியும் ஒளிந்திரும், உம்முடைய வார்த்தை ஒளிந்து போகாது, விசுவாசி பிழைப்பான் என்று சொல்லி நாங்கள் பாடினதன்படி ஒவ்வொரு விசுவாசிகளும் உம்முடைய கரத்திலிருந்து அற்புதங்களை பெற்று, உம்முடைய கரத்திலிருந்து அதிசயத்தை பெற்று, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு வந்து, ஐயா நீங்க சொன்னதை நம்பி நான் பாடினேன், நீங்க சொன்னதை நம்பி நான் விசுவாசித்தேன், எனக்கு எல்லாமே லேசான காரியமா முடிஞ்சிச்சுன்னு சொல்லி இந்த வருஷத்துல, இந்த வாரத்துல, இந்த மாதத்துல முடிவு நல்லதா இருந்துச்சு பிரதர்னு சொல்லி உடைய நாமத்தை துதிக்க தோத்தரிக்க நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே உடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பினதில்லை. இப்பவும் அந்த நம்பிக்கையோடு நீர் அநேக குடும்பங்களுக்கு செய்வீர் என்று ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அநேக சாட்சிகள் எழும்ப நீர் கிருபை செய்யும், அநேக சாட்சிகள் எழும்ப கிருபை செய்யும். தொடர்ந்து இந்த ஊழியங்களிலே ஆண்டவரே உடைய வார்த்தையே அநேகம் பேரை கொண்டு வந்திருக்கிறபடினால் இன்று கூட உடைய வார்த்தைக்காக அடிமையை தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இது ஒரு அளப்பலுள்ள வார்த்தையாய் இல்லாமல் ஆண்டவரே உடைய அதிகாரமுள்ள வார்த்தையாய், அன்பு உள்ள வார்த்தையாய், காயம் கட்டுகிற வார்த்தையாய் சபைக்கும் ஜனங்களுக்கும் வெளிப்பட அடிமையை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட தொலைக்காட்சியிலும் ஆராதனையிலும் உங்களை எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க நம்முடைய யூடியூப் சேனலை விசிட் பண்ணுங்க. 3வது ஞாயிற்றுக்கிழமை தோறும் பார்வையற்றோர், மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்யப்படுகிறது. இதற்காக ஒரு குடும்பத்திற்கு 885 ரூபாய் நாம் செலவிடுகிறோம். இதற்காக உங்களுக்கு கர்த்தர் பாரத்தை கொடுத்தா என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஏன் இதை தொலைக்காட்சியிலையும் உங்களுக்காக வைக்கிற மறுபடியும்னா, சில குடும்பங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ சூழ்நிலைகள் காரணமாக சில குடும்பங்களால் கொடுக்க முடியல. ஆகையினாலே புதிய குடும்பங்கள் எழும்ப நீங்கள் ஜெபிங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள அந்த பாரம் இருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாளிலும் என்ன பேசலாம் ஆண்டவருடைய வார்த்தையை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன்.
எனக்கு அநேக பேரண்ட்ஸுகளை தேவன் காமிச்சு கொடுத்தார். அநேக பேரண்ட்ஸ் எங்கிட்ட வைக்கிற ஜெப குறிப்பு, ரெக்வஸ்ட், விண்ணப்பங்கள், பேசும்போது பழகும்போது சொல்றது காரியங்கள், இப்படி பல காரியங்கள் சொல்லலாம் இந்த காரியத்தில். சரி, அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இப்படி அந்த நாட்கள்லையும் இருந்திருக்கு, இன்னைக்கு இருக்கு, இது நான் சொல்லியாவது மாறுமா அப்படின்னு விசுவாசத்தோடு உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன். கடந்த சில நாட்களில் எனக்கே சில காரியங்களில் என்னை சரிப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறபடினால் கேட்கிற உங்களுக்கும் பார்க்கிற உங்களுக்கும் கர்த்தர் இந்த நாளிலே சரிப்படுத்த உதவி செய்வார். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம தியானிக்க போறோம். கடைசி வசனம். நிறைய பேருக்கு நினைக்கலாம், எப்பவுமே ஆதியாகமம் தானா? ஆதியாகமத்துல இருக்கு இன்னும் அச்சய பாத்திரம். அதை எப்படி கொட்டி கொட்டி கவுக்க கவுக்க என் காதில் வச்சு கேட்க கேட்க வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா வேதம் எப்படி இருக்குன்னா, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தெளி தேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கு. அந்த மதுரத்தை ருசிச்சாதான் தெரியும், அப்படி தடவி பார்த்தா தெரியாது. சில பேர் தேன்ராட்டை பார்த்துட்டு பயப்படுவாங்க, அது கொட்டத்தான் செய்யும். ஆனால் ஒரு கொட்டு வாங்கி நீங்கள் அந்த தேனை எடுத்து நக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த சுவையே வேற. அப்படித்தான் ஆதியாகமத்தை நீங்கள் பார்க்கும்போது அப்படி புஸ்தகமாக தெரியும், 50 அதிகாரமாக தெரியும், நிறைய வசனம் இருக்கு அப்படி தெரியும். அந்த நிறைய வசனத்துக்குள்ள உள்ள போய் படிச்சீங்கன்னா விஷயம் விளங்கும். அல்லேலூயா. வாசிங்க இப்ப. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து, இப்பதான் பாயிண்ட்க்குள்ளே வரப்போறோம், பின்பகுதிதான் நமக்கு பாயிண்ட். புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது இங்கே தான் இருக்கு விஷயம். பெற்றோர்களை பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா அலட்சியம் பண்ணுகிறாங்க. சரியான முடிவுகளை பேரண்ட்ஸ் சொன்னாலும் பிள்ளைங்க இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க என்ன பண்றது இல்லைன்னா ஒபே பண்றது இல்லை. இன்னைக்கு இந்த ஏசாவை பார்க்கும்போது தன்னுடைய சொத்தை அலட்சியம் பண்ணினார்னு பார்க்குறோம். இன்னைக்கு இது எத்தனை பேர் இந்த சபையில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, வெளியிலேருந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. உங்களுக்குள்ள யாருக்குள்ளையாவது இந்த காரியம் இல்லைன்னு தைரியமா சொல்லிட முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. பிரதர் நீங்க சொல்ல முடியுமா? பைபிள் வாசிக்கிற சகோதரர் நீங்க சொல்ல முடியுமா? இருக்கு. என்ன பிரதர் செய்யறது? சொல்லி சொல்லி பார்த்தேன், அவ கேட்கல, நான் அவளுக்கு தகுந்த மாதிரி மாறிச்சு. அப்படித்தானே? ஆமா, அப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அலட்சியம் செய்வது நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. எந்த விஷயத்தை யார் சொன்னாலும் முதல்ல நம்ம என்ன செய்யக்கூடாது? அலட்சியம் பண்ணக்கூடாது. சில பேருடைய நடையே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சொல்லுவான், இந்த வாரியா இவ்வளோ அலட்சியமாக அப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறேன், ஒரு காலத்தில் இல்லாத போது எப்படி இருந்தான் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. உண்டா இல்லையா? இன்னைக்கு இதை போல தான் ஒரு சாதாரண காரியம் ஏசா அலட்சியம் பண்ணினான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் குடும்பத்தாராலே பெற்றோர்களாலே அலட்சியம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் இருந்தான். இன்னும் சொல்ல போனா அவனை பத்தி வேதம் சொல்கிறது சீர்கட்ட ஏசா அப்படின்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படியாயா போட்டிருக்கு, அப்படியாயா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. எடுத்துட்டு வாங்களேன் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 17 வசனத்தை கூட வாசிங்க. 16, 17 நல்லா இருக்கும். இருந்தாலும் ரொம்ப நான் பேசுறேன்னு சொல்றீங்க, விபச்சாரம் வேசியெல்லாம் நீங்க பேசுறதுக்கு தயங்கவே மாட்டீங்க. ஆனால் இது செய்யறோன்றது மட்டும் தெரிய மாட்டேங்குது, எத்தனை விதத்தில் வருது மலிஞ்சு போய் கிடக்குங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஆனால் பேசுகிற வசனங்களை மட்டும் ஒரு சில வசனங்களை ஆட்கள் பிடிச்சிக்கிட்டு ஏயா எப்போ பார்த்தாலும் இதையே பேசுறீரு அப்படிங்கிற ஆட்கள் உண்டு. 17வது வசனத்தை மட்டும் வாசிங்க பிரதர். 12:17. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பி, யாருன்னா நீங்க 16வது வசனத்தை படிச்சாதான் தெரியும். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவர் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். ஆமென். எதனாலன்னா அலட்சியம் பண்ணனால. அந்த சீர்கட்ட வார்த்தை இருக்கு, அதனால சொன்னல. அந்த 16 கூட கொஞ்சம் வாசிச்சிருக்கேன், தேவைப்படுது. ஏன்னா ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் இந்த வார்த்தைக்காக தான் தவிர்க்க நினைச்சேன், இருந்தாலும் வாசிங்க. ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல் சீர்கட்டவனாய் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
சீர்கட்டவன். அப்படி என்னையா அவர் சீர்கட்டு போனாரு? அப்படி என்ன அவர் சீர்கட்டு போனாரு? அலட்சியம் பண்ணாரு. அலட்சியம் பண்ணாதான் முதல்ல சீர்கடுவோம். உண்மையாக சொல்கிறேன், எந்த பிள்ளைங்க எந்த தாய் தகப்பனை அலட்சியம் பண்ணுற பிள்ளைங்க, வாத்தியாரை அலட்சியம் பண்ணுற பிள்ளைங்க, பிரின்ஸ்பாலை அலட்சியம் பண்ணுற பிள்ளைங்க, ஹெட்மிஸ்டர்ஸை அலட்சியம் பண்ணுற பிள்ளைங்க ஒரு நாள் உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. பாருங்கள், நிறைய பிள்ளைங்களை நம்ம ஊரில் தெரியும், உங்களுக்கே தெரியும். இப்போ தான் நிறைய பேர் நினைப்பாங்க, ஆமாய்யா நானும் ஒரு காலத்தில் எங்கள் வாத்தியாரெல்லாம் நான் எவ்வளோ கிண்டல் பண்ணேன், இன்றைக்கி என் நிலைமை இப்படி இருக்குது. அலட்சியம் பண்ணுறது, அலட்சியம் பண்ணுறது. எங்கே அவன் சீர்கெட்டு போனான் அதை கூட கொஞ்சம் பார்த்துருங்களேன். 28 ஆதியாகமங்களின் புத்தகம் 28வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்பான். ஏன்னா தகப்பன் ரொம்ப அழகான ஒரு மனிதன் யாக்கோபு. அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஆனால் சொன்ன காரியத்தை அவன் செய்யலை. செய்யாமல் என்ன செய்கிறாரு அவர்? காரியத்தை கொஞ்சம் வாசித்துருங்களேன். 28ல் 6வது வசனத்தை. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் ஆராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியனுடைய ஸ்திரீகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அண்ணனுக்கு சொன்னா, தம்பிக்கு சொன்னா அண்ணனுக்கும் பொருந்துமா பொருந்தாதா இந்த விஷயம்? ரெண்டு பேரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளை தானே, ஒரு தகப்பனுடைய வயிற்று பிள்ளை தானே. அதுவும் நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி டுயில்ஸா, அப்படி தானேயா? டுயில்ஸ். பார்த்தீங்களா, நல்லா சொல்றாங்க டுயில்ஸ். அப்போ ஒருத்தருக்கா தனியா என்ன செய்ய வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதில்லை. ஆனாலும் சரி வாசிங்க. கட்டளையிட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் ஆராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும் கானானுடைய ஸ்திரீகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஆகாதவன் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய், பாருங்க, எங்க போக கூடாதுன்னு சொன்னாரோ, எதுல முடிக்க கூடாதுன்னு சொன்னாரோ அதுல தான் அவன் என்ன பண்றான், விழுந்து போறான், சீர்கட்டு போறான். முதல்ல தம்பிக்கிட்ட தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை பெரிய ஒரு விஷயத்துக்காக இல்லை, ஒரு சாதாரண சாப்பாட்டு விஷயத்துக்காக அலட்சியம் பண்றான். இன்னொன்னு தன் தகப்பன் சொன்ன விஷயத்தையும் அலட்சியம் பண்ணிட்டு எப்படி போறான் வாசிங்க. இஸ்மவேல் இடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அங்க போட்டிருக்கிறத பாருங்க. மனைவிகள் அப்படின்னா எப்படிங்கய்யா? உண்மையா பருமையா? பன்மை. மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தியும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மெகலாத்தையும் விவாகம் பண்ணினான். அதனாலதான் அவனுக்கு போடப்பட்டிருக்கு, அவன் சோத்துக்கு வித்த பயம் மட்டுமில்ல, தன் தகப்பன் தாயும் அலட்சியம் பண்ணின சீர்கட்டின கெட்ட ஏசாவை போல இராமல் இருக்க எச்சரிக்கையாயிருங்கள். இன்னைக்கு இது ஏசாவுக்கு சாதாரணமா ஒரு சொத்து பிரச்சனைக்காக சொல்லப்பட்டுட்டு, நம்ம குடும்பத்தில் இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க எத்தனை காரியத்தில் அதுல இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு. நிறைய தாய்மார்கள் நல்ல வாலிபத்தில் சர்ச்சில் கொயரில் பாடின பிள்ளைங்க கூட, நல்ல காலேஜ் நல்ல ஸ்கூலில் கஷ்டப்பட்டு படிக்க வச்ச பிள்ளைங்க கூட என்னுடைய வாழ்க்கையில் பேரண்ட்ஸை அலட்சியம் பண்ணுற பிள்ளைகள் நிறையா வந்துருச்சு. அப்படி ஏதாவது அலட்சியம் பண்ணிட்டு போய் ஒரு நல்ல முடிவு வருது, நல்லபடியாக வாழ்க்கையில் செட்டில் ஆகிறாங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. இதில் வேதத்திலே ஒருத்தர் இருந்தார், நம்மால் இருந்தார். யாரு? நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 14வது அதிகாரத்தை எடுங்க, நல்லா இருக்கும் பாருங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம். இந்த சிம்சோனை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இவர் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை, கர்த்தரிடத்துல கேட்டு வாங்கின பிள்ளை. கர்த்தரிடத்துல இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு வாங்கின பிள்ளை. ஆனாலும் அவர் தன்னுடைய தகப்பன் தாயுடைய வார்த்தையை ரொம்ப அலட்சியமா, அவர் சொல்றதை மதிக்காம தன் தகப்பன் தாயும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுறான். அதான் பிரச்சனை. இன்னைக்கு நம்மளே நிறைய பேர் அப்படித்தான். தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய காரியங்களை சில நேரம் அறிந்து கொள்ளாமல் நாம் அலட்சியம் பண்ணுறோம். ஆனால் அதனுடைய முடிவு ரொம்ப கொடூரமானதும் ரொம்ப கொடுமையானதும் இருக்கும். கேட்கறதுக்கே முடியாத ஒரு விஷயமா போடிவிடும். அலட்சியம் பண்ணக்கூடாது. வாசிங்க 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. நான் முதல் வசனத்திலிருந்து தேவையில்லை, 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளிலே ஒரு பெண்ணை கண்டேன். நம்மளும் சொல்றல, இந்த காலேஜில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு வேண்டும் என்றான். இந்த ஊரில் ஒரு பெண்ணை கண்டேன், இந்த மாமாவிடத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். அல்லேலூயா.
இந்த மாமாவிடத்தில் ஒரு பையனை கண்டேன், எனக்கு இவர் தான் வேணும். அந்த மாமா எப்படிப்பட்டவர், அந்த சித்தப்பா எப்படிப்பட்டவர், அந்த பெரியப்பா எப்படிப்பட்டவர், அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்க, இதெல்லாம் பெற்றோருக்கு தெரிஞ்சு சொன்னால் கூட நம்ம கேட்கறது இல்லை. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க எப்படி விழுறாங்கன்னே தெரியல. இதில் ஒரு பெரிய வேதனை என்னென்னா, நல்ல பைபிள் நாலேஜ் உள்ள பிள்ளைங்க கூட இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் வந்தோடனே தாய் தகப்பனை அலட்சியப்படுத்துது. தாய் தகப்பனை அலட்சியப்படுத்துது. ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த வேதனை நிமித்தமாக தான் இதை எடுத்திருக்கேன். இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா வந்து பெரிய ஆசீர்வாதமாக, பெரிய ஆசீர்வாத மழையாக சொல்லி வாக்குத்தத்தமாக அப்படியே குமிச்சு கொடுத்து, நான் உங்ககிட்ட இருந்து குமிச்சு வச்சு கடைசியில் எனக்கு 2 கெட்ட பேரையும் சம்பாரிச்சு வச்சுட்டு போகணுங்கிறது என்னுடைய வேலை கிடையாது. அது கர்த்தர் கொடுத்தா நீங்கள் கொடுக்கணும், கர்த்தர் கொடுக்கறத வச்சு இந்த ஊழியத்தை பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் ஒவ்வொரு வாரத்திலும் எனக்கு கர்த்தர் உணர்த்துகிற காரியம், குடும்பங்கள் சீர்பெற வேண்டும், பிள்ளைகள் சீர்பெற வேண்டும், ஊழியர்கள் சீர்பெற வேண்டும், ஊழியங்கள் சீர்பெற வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அலட்சிய போக்கு. ஒன்றுமில்ல, அன்னைக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் நான் போயிட்டு எஸ்சிடிசி பஸ்ஸில் கேட்குறேன், ஐயா வேலூருக்கு போகிறதுக்கு பஸ் எப்போ வரும் அப்படின்னு. அவர் சொல்கிற பதில், என்னை பார்த்து சொன்னாரோ பார்க்காம சொன்னாரோ, நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கனால அவர்கிட்ட எந்த மாறுத்தரமும் பேசலை. அது வர வேண்டிய நேரத்தில் வரும், போக வேண்டிய நேரத்தில் போகும். அப்போ அவருக்கு அங்கே என்ன வேலைன்னு தெரியல. பதில் பார்த்தீங்களா பிரதர்? எப்படி பதில்? அலட்சியமான பதில். இப்படி தான் நம்ம பிள்ளைங்க நிறைய காரியங்களில் நிறைய இருக்கு. சரி, வசனத்தை வாசிங்க, முடிச்சிருவோம் அந்த பகுதியை. அப்பொழுது அவன் தாயும் தகப்பனும் அவனை நோக்கி நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? நம்ம ஊர்ல இருக்கப்பா நல்ல பொண்ணு, நம்ம ஊருக்குள்ள இருக்கு, நம்ம ஆளுக்குள்ள இருக்கு நல்ல பொண்ணு சொன்னாங்க. ஆனாலும் அவன் என்ன செஞ்சான்? தன் தாயின் தகப்பனுடைய சொல்லை அலட்சியப்படுத்தி என்ன சொல்றார்? வாசிங்க. அவளின் கண்களுக்கு பிரியமானவள். ஆமென். கண்களுக்கு தான் பிரியமா இருக்கு, வாழ்க்கைக்கு பிரியமா இருக்குமா? தேவன் ஆசீர்வதிப்பாரா? கொஞ்சம் யோசிக்க மாட்டோம். தகப்பன் தாயுடைய சொல்லை அலட்சியப்படுத்தி போனனால இவன் விட்டுட்டு தான் வந்தான். அடுத்த அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாருங்களேன். இவன் விட்டுட்டு தான் வந்தான். விட்டுட்டு திருப்பி தகப்பன் தாயை தான் பார்க்க வந்தான். அந்த பெண்ணை இன்னொருத்தனுக்கு என்ன செஞ்சுட்டான்? கொடுத்து விட்டாங்க. பார்த்தீங்களா? வசனத்தை வாசிச்சிருக்கீங்களா? ரசிச்சு வாசிச்சு பார்க்கணும் பைபிளை. இவன் கல்யாணம் பண்ணிட்டாரு, சரி பரவாயில்ல, அது கூட சந்தோஷம் தான். விவாகம் பண்ணி விட்டார். கொஞ்ச நாள் தான் வெளியே வந்தார். எப்பா நீ போனவன் வருவியோ வரமாட்டேயோன்னு சொல்லி நான் அவருடைய இன்னொருத்தனுக்கு என்ன செஞ்சுட்டேன்? கொடுத்துட்டேன். நீ தாய் தகப்பனை அலட்சியப்படுத்தினேன்னா உன்னையும் உன் வீட்டில் என்ன செஞ்சிருவாங்க? அலட்சியப்படுத்திடுவாங்க. இதான் நமக்கு காமிக்குது இந்த வேதம். நமக்கு இந்த வேதம் காமிக்குது. அல்லேலூயா. எந்த காரியத்தையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க கடைசி வரைக்கும் படிக்கிறது இல்லை. படிப்பு அலட்சியமாகவே பார்த்துக்குருவோம். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உட்காந்து விழுந்து படிக்கிறது. எங்கே ஏறுறது இருக்கிறதே திருண்டு மூளை. அதில் சில இதில் களிமண் பிடிச்சி போயிருக்கு என்ன மாதிரி. எங்கே ஏறும்? அதே படிக்க வேண்டிய காலத்தில் படிப்பு அலட்சியமாக படித்து பாருங்க, அது இருதயத்தில் நிற்கலையான்னு பார்ப்போம். நிஜமா இன்னைக்கு நிறைய ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை சொல்கிறேன். சின்ன காரியங்களில் கூட இன்னைக்கு சாதாரணமாக நம்ம ஒபே பண்ணுறதே இல்லை. தாய் தகப்பனுக்கு சாதாரணமாக டீச்சர்ஸ்க்கு நம்ம ஒபே பண்ணுறதே இல்லை. சாதாரணமாக நம்ம ஹையர் அட்வைசர்ஸ்க்கு ஒபே பண்ணுறதே இல்லை. அலட்சியமான வேலைகள், அலட்சியமான கல்வி, அலட்சியமான குடும்ப வாழ்க்கையை இன்னைக்கு நமக்கு போயிடுச்சு. நிறைய வீட்டில் கணவன்மார்கள் மனைவிமார்கள் சொல்கிற காரியம், ஐயா நான் என் வீட்டுக்காருக்காக கஷ்டப்பட்டு எவ்வளவோ நான் வேலைக்கு போயும் கூட வந்த உடனே வீட்டில் சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சமையல் பண்ணி சாப்பிட வச்சுட்டு காத்துட்டு இருப்பேன். அவர் வந்து ரொம்ப அசால்ட்டா, நான் சாப்பிட்டு வந்துட்டேன், நீ போய் பேசாம படு அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கியான்னு சொல்ற பெண்களை பார்க்குறேன். அதே மாதிரி ஆண்கள் நிறைய பேர் உண்டு. தன்னுடைய மனைவியோட தன்னுடைய காரியங்களை சொல்லி பகிர்ந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும், ஏதாவது ஒரு வெக்கேஷன் போகணும், எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துக்கு போகணும், எங்கேயாவது ஒரு சர்ச்சுக்கு போகணும், ஏதாவது ஒன்று காரியம் செய்யணும்னா டக்குன்னு போக முடியாது. போயா பார்த்துக்குருவோம். அசால்ட்டான ஒரு அலட்சியப்படுத்துறது. நம்ம அலட்சியப்படுத்தும் போது நம்மை சுற்றி வாழ்கிற பிள்ளைகளும் அதை என்ன செஞ்சிருது? அலட்சியப்படுத்தி அலட்சியமாகவே வாழ்ந்து விடுகிறது. அல்லேலூயா. பாருங்க, இவன் அலட்சியப்படுத்தினா தன் தாய் தகப்பனை, இவனை என்ன செஞ்சிருச்சு? அவன் ஊர்ல அவன் பொண்ணு கட்டின இடத்துலயே அலட்சியப்பட வேண்டியதாகி போச்சு. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான தேவ ஜனமே. இந்த கடைசி நாட்கள் தேவனுடைய வசனத்தை கூட இன்னைக்கு ரொம்ப அலட்சியப்படுத்துறோம். பைபிள் எடுத்துட்டு வர்றதுக்கு மனசு இல்லை, சர்ச்சுக்கு பைபிள் எடுத்துட்டு வர்றதுக்கு மனசு இல்லை, செல்போன் எடுத்துட்டு வந்துக்கிறோம்.
சர்ச்சில் பைபிள் போட்டி வச்சா கலந்துக்கிறது இல்லை. சர்ச்சில் பாடுறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை, குறைஞ்சிக்கிட்டு வருது. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அலட்சியமா செய்கிறோம். சபையில் அந்த காலத்தில் ஒரு நற்கருதனை ஆராதனைனா எவ்வளோ பவ்யமா எவ்வளோ அமைதியா இருக்கும் சபை. இன்னைக்கு ஒரு அமைதியே இல்லாமல் போச்சு. அலட்சியமா செய்கிற காரியம், அலட்சியமா செய்கிற காரியம். கர்த்தருடைய பந்தியே பார்த்தீங்கன்னா ரொம்ப அலட்சியமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ அழிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ சேதங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ நாசங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நாம அலட்சியப்பட்டு அலட்சியமா தான் வாழ்க்கையை நடத்துவேன், அலட்சியமா தான் இருப்பேன் அப்படின்னா ஒண்ணுமே கிடைக்காது. நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்கள் போனது காரணமே அவருடைய அலட்சியத்தினால தான். ஆனா தேவன் நம்ம எதையாவது அலட்சியம் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, திக்கற்றோருடைய ஜெபத்தையும் விதவைகளுடைய ஜெபத்தையும் அவர் எப்பவுமே என்ன செய்யப்படுறது இல்லை, அலட்சியம் பண்ணுகிறது இல்லை. ஆனா நம்ம எந்த விஷயத்துல என்ன செய்யக்கூடாது, அலட்சியம் பண்றது கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்புனாலே அதை அலட்சியம் பண்றது. நீதிமொழிகளில் கூட அதை பத்தி சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லிருப்பா. நீதிமொழிகள் 5:12 என்ன சொல்லுது, கொஞ்சம் வாசிங்க. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது. அல்லேலூயா. நிறைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கண்டிப்புனாலே அப்படி சைஸா எந்திரிச்சு போயிடும். நான் என் பிள்ளைங்களை பார்த்துருக்கேன், உட்கார வச்சு நல்லா பேசுவேன். ஆளுக்கு 50 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடு, ஆளுக்கு 100 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுன்னு சொல்லும்போது அப்படியே என்கிட்ட சாயிறது என்ன, முத்தம் கொடுக்கறது என்ன, அடேங்க அப்பா, அப்படி அழகா போயிட்டு இருக்கோம். சின்ன சின்ன பிள்ளைகளை வைத்திருக்கிறேன், கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. ஒரு பாட நோட்டு புக் எடுத்துட்டு வா, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு வா, இதில் என்ன பிரச்சனை, இதில் என்ன பிரச்சனை, ஆன்ட்டி இதை சொன்னாங்களே, சிஸ்டர் இதை சொன்னாங்களேன்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னு வச்சுங்க, சைஸா எங்கே இருப்பானே தெரியாது, மாடிக்கு போயிடுவா. எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது. மூளைக்கு நான் பாட்டுக்கு பாப்பா பாப்பா பாப்பான்னு கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் இந்த நிலைமை இருக்குன்னு தெரியல. ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு போங்க. எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்தையும் ஒபே பண்ண பழகுங்க. அது நன்மையா தீமையாங்கிறத கொஞ்சம் உட்காந்து ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கலாம். ஆனால் எந்த காரியத்தை ரொம்ப அசால்ட்டா, ஒரு சின்ன சாப்பாட்டுங்க, அவ்வளோ பெரிய சாப்பாடு பெரிய காரியமா, அது கொஞ்ச நேரம் பெரிய காரியமா அதுக்கு அலட்சியம் பண்ணா. அது மாத்திரம் இல்லை, தன் தகப்பன் தாய் சொன்னது, கானானிய பெண்ணிடத்தில் போகணுமா போகக்கூடாதா சொன்னாரா, எப்படி சொன்னாரு தெரியும்ல. ஆனால் அவன் எங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாரோ அங்கே தான் போவாங்க. இன்னைக்கு நம்ம ஊரில் நிறைய பிள்ளைங்க அப்படி இருக்கு. யார் கூட சேரக்கூடாதுன்னு பிள்ளைங்களை பேரண்ட்ஸு தனியாக கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுக்குறோமோ கரெக்டாக அந்த பிள்ளையோட தான் மறுநாள் பைக்கில் ஏறி போகிறது, அந்த பையனோட தான் பைக்கில் ஏறி போகிறது. ஏன் தெரியல. ஆனால் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. சாமுவேலின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது நல்லா இருக்கும். 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. சபைக்கு காணிக்கை கொடுக்கிறதே மக்கள் என்ன செஞ்சாங்க, வெறுப்பா எண்ணினார்கள். அல்லேலூயா. ஏன்னா வர்ற மக்களை ரொம்ப அலட்சியமா ஏலியினுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டான், நடத்திட்டான். தெரியுமா, படிச்சு பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி ராஜாக்கள் புஸ்தகத்தில் 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஒரு காரியம் இருக்கு. நாபோத்தினுடைய இடத்தை எடுத்துக்கிறதுக்கு ஒருத்தன் அலட்சியமா, நீ ராஜாயா, நீ ராஜா, நீ என்னத்துக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லி ஒரு ஏழையை நிந்தித்து அலட்சியப்படுத்தினான். கடைசியில் அவனுக்கு வந்த தண்டனை எப்படி இருந்துச்சு? எந்த காரியத்தை சரி, இன்னைக்கு அது அந்த காரியம்லாம் நிறைய பெருத்து போச்சு. பணம் இருக்கிற ஆள், கொஞ்சம் வசதி இருக்கிற ஆள், கொஞ்சம் படிப்பில் கூடிட்டா, கொஞ்சம் படிப்பு சரியில்லாத ஆளை பார்த்து அப்படியே அவனுக்கு தெரியாதுங்கிறதுக்காக 4 வார்த்தை இங்கிலீஷில் போட்டு வைகிறது அலட்சியமா. அவனுக்கு என்னையா தெரிய போகுது, அப்படி தானையா, அவனுக்கு என்ன தெரிய போகுது? அலட்சியப்படுத்தாதீங்க. கற்ற கல்வியெல்லாம் சரி போட்டோம், அலட்சியப்படுத்தாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா நல்ல திறமையா சந்தோஷமா இருங்க. எந்த காரியத்தையும் யாரையுமே என்ன செய்யாதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அட்வைஸு போதகம்னாலே அலட்சியமாகி போச்சு. முன்னாடியெல்லாம் சபைகளில் 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் செய்தி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ 1 மணி நேரம் 1.25 மணி நேரம்லாம் எந்த சபையிலையும் செய்தி கொடுக்க முடியாது, கேட்க மாட்டாங்க, பார்க்க முடியாது. நானே சீக்கிரமா முடிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், அலட்சியம் பண்ணாதீங்க. அந்த அலட்சியம் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை குலைத்து போட்டுவிடும். ஆபிரகாம் தேவன் சொன்ன வார்த்தையை அலட்சியப்படுத்தாமல் இருந்ததுனால தான் அவர் ரொம்ப பெரிய ஆளானார். முதிர் வயதில் நீங்க 24வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, அவரை குறித்து சாட்சி இருக்கிறது. முதிர் வயலும் அவர் என்ன செய்திருந்தாரு, ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாரு. தேவனுடைய வார்த்தை அசட்டை பண்ணினா
மரணம் வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதே 2 ராஜாக்களின் புத்தகம் 7வது அதிகாரம் வாசித்து பாருங்க. எலிசாவுடைய வார்த்தை வருகிறது, அதை அலட்சியம் பண்ணுகிறான் ஒருத்தன். தேவன் வானத்திலிருந்து மதகுகளை திறந்தாலும் கூட இப்படி நடக்காதுப்பா நான் ஒருத்தன், அதை நீ கண்களால் காண்பாய், நீ என்ன செய்ய மாட்ட, புசிக்க மாட்ட, செத்து போவ அப்படின்னுச்சு. உண்மையா சொல்றேங்க, படிப்பை அலட்சியம் பண்ணவங்க, வேலையை அலட்சியம் பண்ணவங்க, தன்னுடைய குடும்பத்தை அலட்சியம் பண்ணவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும் வீதிகளில் இருக்கிறார்கள். வீதிகளில் இருக்கிறாங்க. படிக்கக்கூடிய வயசுல கட்டாயமா படிங்க. கிடைச்சிருக்கிற வேலையை, சின்ன வேலையோ பெரிய வேலையோ, கவர்மெண்ட் வேலையோ தனியார் வேலையோ, அதை அலட்சியம் இல்லாமல் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் பார்த்துருக்கேன், 10:30 ஆபீஸ்னா 10:15 தான் வீட்டை விட்டே கிளம்புவாங்க. அப்புறம் போய் சருன்னு போய் எங்கிட்ட முட்டி மோதி எந்திரிச்சு போகிறது. அல்லேலூயா. அலட்சியமாக செய்கிறது நிறைய காரியங்கள். சர்ச்சுக்கு இன்னைக்கு எப்படி வர்றீங்க? அலட்சியமா போவோம் 2 பாட்டு பாடட்டும், போவோம் மாச சத்தம் கேட்கட்டும். அல்லேலூயா. அலட்சியப்படுத்துறது, சபையை அலட்சியப்படுத்துகிற மக்கள் இருக்காங்க, வீட்டை அலட்சியப்படுத்துகிற மக்கள் இருக்காங்க, வேலையை அலட்சியப்படுத்துகிற மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு நான் பைபிள்ல இருந்து நிறைய காரியங்களை சொல்ல நினச்சேன், ஆனால் எனக்கு தோணலை, வேண்டான்னு தோணுது. அதனால கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தணும், கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தணும். நீங்கள் அந்த காரியத்தெல்லாம் படித்து பாருங்கள், ராஜாக்கள் புஸ்தகத்திலாம் படித்து பாருங்கள். ரொம்ப அசால்ட்டாக செஞ்சாங்க, ரொம்ப அசால்ட்டாக அவனை ஒடுக்குனாங்க, அலட்சியப்படுத்தினாங்க. என்ன நடந்துச்சு முடிவு? நாய்கள் நக்கின ஸ்தலத்தில் உன் ரத்தத்தையும் நக்கும் என்று சொல்லப்பட்டது. இந்த சிம்சனுடைய வாழ்க்கையை பாருங்க. தாய் தகப்பனை அலட்சியப்படுத்தினால கடைசியில் அவனுடைய கண்கள் புடுங்கப்பட்டு போய் நின்னான். கண்கள் புடுங்கப்பட்டு போய் நின்னான். உங்களுக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவ ஜனமே, அலட்சியம். ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியமா எண்ணினான்னு பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க எந்தெந்த காரியத்தை அலட்சியமா எண்றீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும் உங்க காரியம். யாருக்குமே நம்ம செய்யற காரியம் தெரியாம இருக்குன்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு நீங்க சீர்கெட்டவனா இருக்கக்கூடாது, சீர் பெற்றவர்களாய் மாறணும். அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அந்த ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறேன். சீர்படுத்தணும், சிறப்படுத்தணும். அதற்காக தான் இந்த உலகத்திலே தேவன் வந்தார். சாமுவேல் பாத்தீங்களா, எத்தனை முறை எத்தனை பேர் சொன்னாலும் சரி, ஏலி தாத்தா சொல்லும் போதெல்லாம் அவன் அலட்சியப்படுத்தாமல் ஆண்டவரே இதோ அடிமை சொன்னானா? நம்மளா இருந்தா சொல்றோம், நம்ம சொல்றோம் வீட்டில் பேரண்ட்ஸ் கூப்பிடுற சத்தத்துக்கு, ஏமா சும்மா நையுங்கிற, ஏன்பா சும்மா நையுங்கிற, நான் வருவேன் இல்லை அப்படிங்கிறோம். ஒரு சாதாரண செல்போனை கையில் வச்சு அதை நோண்டி முடிக்கிறதுக்கு, அதை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள ஆனால் அன்னைக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு காரியமும் தெரியாது. இருட்டுக்குள்ள படுத்திருக்கிறான். சத்தம் கேட்குது, 3 முறை சத்தம் கேட்குது. அவர் சொல்லி கொடுத்தது அப்படியே அலட்சியம் பண்ணாமல் சொல்கிறான், சாமுவேலே அப்படின்னு கூப்பிடும்போது, இதோ அடியேன். இன்னைக்கு இந்த அனுபவம் உங்களுக்குள்ள வருதுதா? இல்லை யார் கூப்பிட்டாலும், யார் எதை செய்ய சொன்னாலும் நம்ம எப்படி இருக்கிறோம்? அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவச்சனமே, நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்மிடத்தில் வராமல் இருக்கிறதுக்கு நிச்சயமா இந்த அலட்சியம் பண்ணுகிற காரியமும் முக்கியமான காரியம். இன்னும் இதை குறித்து நிறைய இடங்கள்ல இருக்கு. எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் இருக்கு, அலட்சியம் பண்ணின மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு. ஏன் யோசுவாவின் புஸ்தகத்தில் ஒரு கூட்டம் அலட்சியமா பொய் சொல்லுச்சு, அலட்சியமா தேவ மனுஷர்களை பார்த்து பொய் சொல்லுச்சு. நீங்க அதை வாசிச்சு பாருங்க. கடைசியில் அந்த சந்ததிக்கு பேர் என்ன தெரியுமா? கோயிலுக்கு தண்ணி ஊற்ற சொல்லிட்டான், கோயிலுக்கு விறகு பறக்க சொல்லிட்டான். எப்படி? ரொம்ப தூரத்துல இருந்து, அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, அதனால கொஞ்சம் பாயிண்டா அப்படி சொல்லிட்டு போறேன். ரொம்ப தூரத்துல இருந்து வர்றது போல பழைய பாய், பழைய பீத்தலான அந்த என்னமோ சொல்லுவாங்க, அதை போட்டிருக்கிறீங்க படிங்க. பழைய துருத்தி, பழைய அப்பம், பழைய செருப்பை மாட்டிக்கிட்டு தூரத்துலேருந்து வர்றேன்னா உடனே நம்பிட்டார். இவரும் நம்பிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் உண்மை தெரிஞ்சவனே அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இந்த சந்ததி எப்படி இருக்க போகுது? விறகு வெட்டுற சந்ததியா, தண்ணி ஊற்றுற சந்ததியா இருக்க போகுதுன்னு சொன்னான். இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. காரணம் என்னன்னா, தன் தகப்பன் தாய் படிக்க வைக்கும்போது படிக்காத கூட்டம், தன் தகப்பன் தாய் தொழில் சொல்லி கொடுக்கும்போது வராமல் ஊரை விட்டு ஓடின கூட்டம். இதெல்லாம் என்ன செய்யணும்? கடைசியில் எந்த வேலை பார்க்கக்கூடாதோ அந்த வேலை பார்க்கும். அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் அந்த வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது. இதெல்லாம் யாருன்னா அலட்சியம் பண்ணின கூட்டம். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் அலட்சியம் பண்ணினவங்களா இருக்கக்கூடாது, நாம அலட்சியம் பண்ணினவங்களா இருக்கக்கூடாது, ஏசாவை போல இருக்கக்கூடாது, லாமோத்தின் மனைவியை போல, எசபேலை போல இருக்கக்கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் நீங்க சொன்ன இடத்துல நிற்கணும், நீங்க சொல்லி கொடுக்குற வார்த்தையை கேட்கணும், எனக்கு நீங்க கொடுத்த பேரண்ட்ஸை நான் ஒபே பண்ணணும், நான் படிச்சுட்டு இருக்கிற இடத்துல ஹெட்மிஸ்டர்ஸை, கிளாஸ் டீச்சர்ஸை ஒபே பண்ணணும்,
கூட இருக்கிற நண்பர்கள் நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுக்கும்போது நான் உபே பண்ணணும், அலட்சியம் பண்ணக்கூடாது சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேர் என்னோட எந்திரிச்சு அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் இனிமேல் யாரையும் அலட்சியமாக எண்ண மாட்டேன். நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க, நிறைய குடும்பங்களில் பார்த்துருக்கோம். கொஞ்சம் படித்த பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி, பேரண்ட்ஸு இந்த மாதிரி தப்புலாம் கூட சில நேரத்தில் பண்ணுறாங்க. கொஞ்சம் படித்த பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி, கொஞ்சம் படிக்காத பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி. ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த படிக்காத பிள்ளை தான் கஞ்சி ஊற்றும். படித்த பிள்ளை அவர் பாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு துட்டை மட்டும் அனுப்புவார். துட்டு சோறு போடுமா, துட்டு சோறு போடுமா. அப்புறம் உட்காந்து சொல்கிறது, என் பெரிய மகனை நான் என்னென்னமோ நினச்சேன் பிரதர், சின்ன மகன் தான் என்னை பார்க்குறான். எல்லாரையும் ஒரே மாதிரி வழக்க கற்றுக்குங்க, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்க கற்றுக்கொள்ளுங்க. எந்த காரியத்தையும் பொதுவாக அலட்சியம் பண்ணாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவன் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டவராக இருக்கிறாரா, அலட்சியம் பண்ணாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டவங்களா இருக்கிறாங்களா, அலட்சியம் பண்ணாதீங்க. சுகருக்கு மாத்திரை வாங்க மாதம் கூட்டிகிட்டு போகணுன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. நம்ம வாக்கு கொடுத்துருக்குறோம், சுகத்திலும் துக்கத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் எல்லாவற்றிலும் இருங்க. அலட்சியப்படுத்தாதீங்க. இவளுக்கு வேற வேலை இல்லை, இவருக்கு வேற வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் வெந்நியை காய வச்சு பிளாஸ்டிக்கில் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் சொல்லாதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. அதுக்கப்புறம் அவர் இல்லாதப்போ உட்காந்து புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் இருக்க வரைக்கும் எனக்கு கவலையே தெரியல பிரதர், போயிட்டாரு. நீங்கள் அலட்சியம் பண்ணதுனால தானே போனார், இல்லைன்னா கொஞ்ச நாள் அந்த மனுஷன் போட்டும். சரி, இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. இயேசுவே, முதலாவது உம்முடைய வசனத்தை நான் அலட்சியம் பண்ணக்கூடாது. வசனத்தை படிக்கக்கூடிய நேரத்தில் வசனத்தை படிக்கணும், ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் ஜெபிக்கணும், சர்ச்சுக்கு வரக்கூடிய நேரத்தில் சர்ச்சுக்கு வரணும், கிளாஸில் நான் படிக்கக்கூடிய நேரத்தில் படிக்கணும், ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த வேலையை அலட்சியமாக பண்ணி என் வேலையை நான் இழந்துடக்கூடாது. நிறைய பேர் இருக்கீங்க, எத்தனையோ காரியம் உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அந்த ஏசாவை போல அல்ல, ஏலியின் பிள்ளைகளைப் போல அல்ல, எசபேலை போல இல்லை, ஆபிரகாம் உம்முடைய வார்த்தைக்கு அஜாக்கிரதையாக இல்லாமல் அலட்சியமாக இல்லாமல் அவர் முதிர் வயதிலும் சாட்சியாய் நின்னதை போல, சாமுவேல் தன் குமாரர்களை கொண்டு முதிர் வயதிலும் சாட்சியாய் நிறுத்தினதைப் போல என்னையும் கூட ஒரு சாட்சியாய் நிறுத்துங்க. இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாய் நான் நினைத்துக் கொள்கிறேன், எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் என் தொழிலை நான் அலட்சியமாக செஞ்சதுனால கடன் வந்திருக்கு, என் தொழிலை என் பிஸ்னஸை நான் அலட்சியமாக செஞ்சதுனால வட்டி வாங்கிட்டு இருக்கிறேன். இது எல்லாம் இன்னைக்கு அடைக்கிறதுக்கு என்னுடைய அலட்சிய குறைவு, என்னுடைய காரியங்கள் எதில் இருக்குன்றத எனக்கு காமிச்சு கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அப்படியே நம்ம ஜெபிப்போமா. உங்களை சரி பண்ணுவார் கர்த்தர், உங்கள் இடத்துல சரி பண்ணுவார். ஏன்னா அவர் தாழ்மையின் அனுபவங்களை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவரே, சில நேரங்களில் எங்கள் பாஸ்டர் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு கூப்பிடும்போது, சில நேரம் உபவாச கூட்டத்துக்கு கூப்பிடும்போது, சில நேரம் சபை காரியமாக கூப்பிடும்போது நான் அலட்சியம் பண்ணியிருப்பேனா? இப்போ நான் அதெல்லாம் மறந்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன். என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு, என்னுடைய அஜாக்கிரதையினால சின்ன சின்ன சந்தோஷத்திற்காக அப்பப்போ பெர்மிஷன் போட்டு போனேன், வேலையை இழந்துட்டேன். ஆனால் இனிமேல் நான் அலட்சியம் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறேன். நல்ல வேலையை கொடுங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தர் இன்னைக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்க போகிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை நேரத்துக்கு வீட்டுக்கு வராமல் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தேவையில்லாமல் ஏதாவது ஒரு காரியங்களை பண்ணி அலட்சியப்படுத்தி இருப்பீங்களா? அதனால் உங்கள் மனைவி வருத்தப்படுறாங்களா, பிள்ளைகள் வருத்தப்படுறாங்களா? இன்னைக்கு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஐயோ எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நான் அலட்சியப்படுத்தினா என் வாழ்க்கை அலட்சியப்படுத்தப்பட்ட நிலைக்கு போயிடும். இப்போ நான் அதை அறிந்திருக்கிறேன். இந்த ஊழியத்தை கூட இவ்வளவு பலகீனத்திலையும் கர்த்தர் சொல்லிட்டாராக்குன்னு அலட்சியப்படுத்தாமல் செய்கிற அவரை ஆசீர்வதித்திருக்கிற கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார், என்னை நடத்துவார்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் உங்களுடைய அஜாக்கிரதையினால அலட்சியத்தினால ஏசாவை போல விற்று போட்டீர்களோ, இழந்து போனீங்களோ, எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம சரிப்படுத்தி கொள்ள போகிறோம். சீர்கெட்டவர்களாய் அல்ல, சீர்கெட்டவர்களாய் அல்ல, சீர்படுத்தப்பட்டவர்களாய் ஒவ்வொரு குடும்பங்களை ஆண்டவர் மாற்ற போறார். அதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும், என்னோட சேர்ந்து ஜெபிக்கணும், என்னோட சேர்ந்து பாடணும், என்னோட சேர்ந்து அர்ப்பணிக்கணும். அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு
மகிமை தருகிறோம். உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்ப கூட இவ்வளவு நேரம் ஆயிருச்சேன்னு சொல்லி ஒரு அலட்சியமா பார்க்காம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரிடத்துல ஒப்புரவாயி சொல்லுங்க, என் அலட்சியத்தினால இழந்த சமாதானம் போதும், இழந்த சந்தோஷம் போதும், இழந்த வருமானம் போதும்யா. இனி நான் இழக்க கூடாது. ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறவனாய் நான் மாறணும். நான் உம்மை மகிமை செலுத்த, உம்மை துதிக்க, உம்மை தேடுமே வந்திருக்கிற இடத்துல ஒரு சகோதரன் சொல்றார், ஏசாவை போல இருக்காத, ஏலியின் பிள்ளைகளை போல இருக்காத, எசபேலை போல இருக்காதன்னு சொல்றாரு. அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா அந்த வழியெல்லாம் ரொம்ப மோசமான வழி. ஆகையினால என்ன நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்க. உங்களை தாழ்த்தி அப்படியே பாடுங்க கர்த்தரிடத்துல. இன்னைக்கு அவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நோக்கி பார்க்கின்றீர். இன்னொரு முறை, தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்க்கின்றீர். உயர்த்தி மகிழ்கிறோம், உயர்த்தி மகிழ்கிறோம். ஒரு கோடி ஸ்தோத்திரமே. எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி மகிழுங்க. உயர்த்தி மகிழ்கிறோம். ஒரு கோடி ஸ்தோத்திரமே. அல்லேலூயா. எல்லா ஆண்டவருக்கு அப்படியே மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. முடிக்க போறேன் எல்லாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு மகிமை பாடுங்க. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். எத்தனையோ சபைகள்ல கூட நான் பார்க்கிறேன், ஒரு கிறிஸ்மஸ், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே வந்தா ஒரு பண்டிகை, ஆண்கள் சங்கமோ பெண்கள் சங்கமோ தோத்துற கூட்டமோ வச்சா, இல்ல நல்ல மட்டன் சாப்பாடு சாப்பிடுற ஃபெஸ்டிவல் வந்தா சபையில இருக்கிற கூட்டம் நார்மலா சண்டேல இல்லை. ஏன் தெரியுமா? அலட்சியமா எங்கேயாவது போறது, எதையாவது செய்யறதெல்லாம் இன்னைக்கு கூடி போச்சு. நான் சொல்றேங்க, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை அலட்சியப்படுத்தக்கூடாது, கர்த்தர் கொடுத்த சபையை அலட்சியப்படுத்தக்கூடாது, கர்த்தர் கொடுத்த பேரண்ட்ஸை அலட்சியப்படுத்தக்கூடாது, கர்த்தர் கொடுத்த மனைவியை அலட்சியப்படுத்தக்கூடாது, கர்த்தர் கொடுத்த கணவனை அலட்சியப்படுத்தக்கூடாது, கர்த்தர் கொடுத்த பிசினஸ் அலட்சியப்படுத்தக்கூடாது. எல்லாவற்றிலும் நீங்க என்ன செய்யணும்? சீர்படுத்தப்படணும். இதுதான் என்னுடைய நோக்கம். நான் ஒரு நாள் கூட எனக்கே கண்ணு தெரியலையே, என்னாலேயே முடியலையே, நான் வார்த்தையை பேசி என்ன ஆக போகுது, நான் பாடி யார் கேட்பா, நான் துதிச்சு யார் கேட்பான்னு இல்லை. எனக்கு தெரியும், என்னை அலட்சியப்படுத்தாதவர், என் ஜெபத்தை கேட்கிறவர் எப்போவும் என் கூட இருக்கிறார்னு சொல்றேன். இந்த ஊழியத்தை நடத்துறாரு. நீங்க எத்தனை காரியத்தை உங்களுடைய அலட்சியத்தினால இழந்திருக்கீங்களா எனக்கு தெரியாது. எத்தனை காரியத்தில் சின்ன சின்ன காரியம் தானே பிரதர், இதுல என்ன பிரதர் வந்துட போகுதுன்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரியாது. இப்ப எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து, ஐயோ ஏசாவுடைய நிலைமைக்கு நான் வந்துடக்கூடாது, ஏலியினுடைய பிள்ளைக்கு நான் நிலைமைக்கு வந்துடக்கூடாது, எசபேலுடைய நிலைமைக்கு வந்துடக்கூடாது, அந்த ராஜாவுக்கு கைலா கொடுக்கிற மனுஷனுடைய நிலைமை எனக்கு வந்துடக்கூடாது. என்னுடைய அலட்சியங்கள், அஜாக்கிரதைகள் எல்லாவற்றையும் மாற்றும். தாழ்மையாய் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபைன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அந்த கிருபை எனக்கு இறங்கி வரட்டும்னு சொல்லுங்க. புதிய நாட்கள், புதிய வாரம், புதிய மாதங்களை நீங்கள் காணும்போது நான் சொல்றேன், ஆரம்பத்தில் இருந்த எல்லா ஆராதனையிலையும் சொல்றேன், உங்க முடிவு அலட்சியங்களை விடும்போது நல்ல முடிவா இருக்கும், ஆசீர்வாதத்தின் முடிவா இருக்கும், நல்ல அநேக காரியங்களில் செழிப்பை கண்ட ஒரு முடிவா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேர் கரங்களை தட்டி கர்த்தர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க தொழில ஒரு மாற்றம் வரப்போகுது, உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போகுது, உங்க கல்வியில ஒரு மாற்றம் வரப்போகுது, உங்க ஊழியத்துல அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்க போறார். ஹல்லேலூயா, ரிபஷந்தரபரகலம. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி செய்ய போற தேவனே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்க போறார், அவர் உங்களை கீழாக்காமல் மேலாக்க போறார்.
நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருக போறீங்க. ஒன்னே ஒண்ணுதான் நீங்க செய்யணும். இதுவரைக்கும் நான் சின்ன சின்ன காரியங்கள், இதுவரைக்கும் சபைக்குரிய காரியங்கள், குடும்பத்துல எல்லாத்துலயும் கொஞ்சம் அலட்சியம் என்கிட்ட இருந்துச்சு. கொஞ்சம் அஜாக்கிரதையா தான் செயல்பட்டேன். இப்போ நான் கவனிச்சு செயல்படுவேன். கர்த்தருக்கு முன்பதாக அறிக்கை பண்றேன். என் வாழ்க்கையை அவர் மாற்றுவார், என் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வதிக்கிற தேவனை நோக்கி இப்பொழுதும் நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை நீர் கொடுத்த நாள் முதல், உம்முடைய வார்த்தையை பெற்ற நாள் முதல், உம்முடைய தரிசனத்தை கண்ட நாள் முதல் அலட்சியம் செய்யாதபடிக்கு இந்த ஊழியத்தை செய்யும்போது அநேக பிள்ளைகளை எழுப்பி கொடுத்து, அநேக குடும்பங்களை எழுப்பி கொடுத்து இதுவரையிலும் நடத்தினீர். இப்பொழுதும் கூட தொலைக்காட்சியில், யூடியூப்பில் பார்த்து, ஐயோ என் அலட்சியத்தினால் கடன் வந்தது, ஐயோ என் அலட்சியத்தினால் இருந்த கர்ப்பத்தையும் நான் அழித்தேனே, எனக்கு தோணுதுங்க இப்படி கர்த்தர் சொல்ல சொல்லி, எனக்கு அலட்சியத்தினால் செய்ய வேண்டிய வயதில் திருமணத்தை செய்யாமல் போனேனே, இப்படி எல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிற, கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மிடத்தில் அறிக்கை செய்யும்போது அவர்களை ஆசீர்வதித்துகிற தேவனாய், அவர்களை சரிப்படுத்துகிற தேவனாய், அவர்கள் குடும்ப வாழ்க்கை, அவர்கள் தொழில்களை சிறப்படுத்துகிற தேவனாய், ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தேவனாய் இருந்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியம் கூட உண்மை உள்ளது என்று நம்பி, குரானமாய் செய்யப்படுகிறது என்று நம்பி, மாதந்தோறும், வாரந்தோறும், நாட்கள் தோறும் எங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கூட கர்த்தர் ஆசீர்வதியும். நீர் அப்படியே ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் இந்த ஆராதனையிலிருந்து கடந்து சென்றாலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகள், எங்களோடு சேர்ந்து ஆராதித்த பிள்ளைகளோடு கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் எப்பொழுதும் இருக்க நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864 246482, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.